வாழ்க்கையில் வெற்றிகரமாக இருக்கணும்னா எந்த குணாதிசயம் ரொம்ப முக்கியம்? வெற்றிகரமான மனிதர்கள்லாம் புத்திசாலியாக இருக்காங்க, பலசாலியாக இருக்காங்க, ரொம்ப திறமைசாலியாக இருக்காங்க அப்படின்னு மட்டும் தான் நம்ம கவனிக்கிறோம். ஆனால் இந்த புத்திசாலித்தனத்தினாலையும், பலத்தினாலையும், திறமையினாலையும் அவங்க இன்னொரு விஷயத்தை உருவாக்கிக்கிறாங்க. அதுதான் அவங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தருது. எல்லா வெற்றிகரமான மனிதர்கள்கிட்டயும் இந்த குணாதிசயம் கண்டிப்பாக இருக்கும். அது அடுத்தவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு திறமை. அடுத்தவங்க மீது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை. சிம்பிளாக சொல்லணுன்னா, அவங்க ஏதாவது ஒரு விஷயம் சொன்னால் எல்லாரும் கேட்பாங்க, ஆமாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரே குணாதிசயம் தான் ஒரு வெற்றிகரமான மனிதனை வெற்றிகரமான மனிதனாக மாற்றுது. நீங்கள் எவ்வளவு பெரிய திறமைசாலியாக இருந்தாலும் அந்த திறமை மூலமாக இப்படிப்பட்ட இன்ஃப்ளூயன்ஸை நீங்கள் அடைஞ்சாதான் இந்த உலகம் உங்களை வெற்றியாளன் அப்படின்னு சொல்லும். அப்போ நம்ம கற்றுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அடுத்தவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது எப்படி அப்படின்றது தான். இன்றைக்கி இதை தெளிவாக சொல்லி கொடுத்துருக்க ஒரு புத்தகம் தான் ஆர்ட் ஆஃப் பர்சுவேஷன். இன்றைக்கி அந்த புத்தகத்தோட சம்மரியை தான் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது எப்படி அப்படின்றத கற்றுக்க போகிறோம். இதை கற்றுக்கிறதோட முக்கியத்துவம் எல்லாரையும் நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு அப்படின்றது மட்டும் இல்லாமல் நம்ம தவறான வழியில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காகவும் தான். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா, நான் படிக்கிறதுலேயே பயனுள்ள புத்தகத்தை வாரம் 2 முறை உங்கள் கூட பகிர்ந்துப்பேன். அது உங்களுக்கு பயனளிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த புத்தகம் நமக்கு சொல்லித்தருது, நம்ம பேசுகிற விஷயத்தில் ஒழுங்காக கிளாரிட்டி இல்லாமல், நம்ம சொல்ல வர விஷயத்தை ஒழுங்காக கன்வே பண்ண முடியாமல் போனதுன்னா அது நம்மளோட கரியரை பாதிக்கும், நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை பாதிக்கும், லைஃப்பில் கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை பாதிக்கும். அதே மாதிரி தான் வேலை பார்க்குற இடத்துல ஆங்கிலத்தில் ஒழுங்காக பேச முடியாமல் போனால் அது நம்மளோட கரியர் க்ரோத்தை பாதிக்கும், நம்மளோட சம்பள உயர்வை கட்டாயம் பாதிக்கும். அப்படிப்பட்ட இங்கிலீஷை இனி யார் வேணாலும் கற்றுக்கலாம் இந்த கோர்ஸ் மூலமாக. இந்த கோர்ஸில் ஒரு குறிப்பிட்ட டைமில் தான் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்ற கட்டாயம் கிடையவே கிடையாது. உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போ இதில் நீங்கள் ரொம்ப ஈஸியாக இங்கிலீஷ் கற்றுக்கலாம். இதில் 1000க்கும் அதிகமான ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. டெய்லி 30 நிமிடம் செலவு பண்ணி இந்த ஆக்டிவிட்டீஸை படிப்படியாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா 3லேருந்து 4 வாரத்தில் உங்களோட ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரொம்ப அருமையாக க்ரோ ஆகிருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். முக்கியமாக இது ஒரு குரூப் கிளாஸ் கிடையாது, உங்களோட தனிப்பட்ட நேரத்தில் நீங்கள் கற்றுப்பீங்க. அதனால நம்ம பேசக்கூடிய ஆங்கிலத்தை பார்த்து அடுத்தவங்க கிண்டல் பண்ணுவாங்களோ அப்படின்ற தயக்கம் உங்களுக்கு கட்டாயம் வேணாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஒரு ஹியூமன் மென்டர் சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். சும்மா வெறும் வாட்ஸ்அப், யூடியூப், சாட்ஜிபிட்டின்னு ஆங்கிலத்தை வேடிக்கை மட்டும் பார்க்குறத விட்டுட்டு சூப்பர் நோவாவில் ப்ராக்டிக்கலாக பேசி இங்கிலீஷ் கற்றுக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின் கமெண்டில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணி 75% ஆஃபரோட சூப்பர் நோவாவில் இப்போவே ஜாயின் பண்ணுங்கள். இங்கிலீஷை ஸ்மார்ட்டாக பேசி கற்றுக்கோங்க. அடுத்தவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னு கேள்வி கேட்ட உடனே ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ஆனால் அதை நம்ம கற்றுக்கணுன்னா அடுத்தவங்க யார் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அடுத்தவங்க எப்படிப்பட்டவங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒவ்வொரு நாள் காலிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எப்படிப்பட்ட மனிதரை நீங்கள் பார்க்குறீங்க? எந்நேரமும் உங்களை டார்ச்சர் பண்ணக்கூடிய பாஸ் எப்படிப்பட்டவர்? கூட்ட நெரிசலில் ஒழுங்காக அந்த சிவிக் சென்ஸ் இல்லாமல் நடந்துக்கக்கூடிய ஒரு நபர் எப்படிப்பட்டவர்? தியேட்டருக்கு போகிறீங்க, அங்கே ஃபோனில் அதிகமாக பிரைட்னஸ் வச்சு தொடர்ந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஒரு நபர் எப்படிப்பட்டவர்? இப்படிப்பட்ட மனிதர்களெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது? ரொம்ப அநாயகமாக இருக்காங்க, பேசிக் சென்ஸே இல்லை, ரொம்ப மோசமானவங்களாக இருக்காங்க, ரொம்ப முட்டாள்தனமாக இருக்காங்க, இவங்க கூடலாம் வாழ்கிறதுக்கு இந்த நாட்டை விட்டே போயிடலாம், இப்படி தான் நமக்கு தோணிக்கிட்டே இருக்கும். ஆனால் மனிதர்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்கவும் போகிறாங்க. இவர் ஒரு சர்வேவை பற்றி சொல்கிறார். அந்த சர்வேல நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்கள் எல்லாருமே முட்டாள் தான் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருமே முட்டாள்னு எல்லாரும் சொன்னால் அந்த முட்டாளில் ஒரு ஆள் தான் நம்மளும். நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்கள் நம்மளை அநாய் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக அவங்க டீசென்ட் இல்லை அப்படின்னு அர்த்தம் கிடையாதான். எல்லா மனிதர்களும் அடுத்தவங்களை எப்படியாவது அநாய் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் எவ்வளவு நல்லா இருந்தாலும் ஏதோ ஒரு நபரை நீங்கள் அநாய் பண்ணுறதுக்கான வாய்ப்புன்றது இருக்குது. ரொம்ப டிசிப்ளினாக இருக்கக்கூடிய ஒரு நபரை பார்த்து ஒரு டீனேஜில் இருக்கக்கூடிய ஒரு பையன், இவர் ரொம்ப பூமர் மாதிரி இருக்கார், ரொம்ப தொல்லை பிடிச்சவராக இருக்கார், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கார் அப்படின்னு சொல்ல தான் செய்வான். அதே மாதிரி டீனேஜில் கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருக்கக்கூடிய ஒரு பையனை பார்த்து டீசெண்டாக இருக்கக்கூடிய ஒரு நபர், இந்த பசங்களுக்கு அறிவே இல்லை, ரொம்ப கெட்டு போயிட்டாங்க, நான்லாம் இந்த ஏஜில் இப்படி இல்லை அப்படின்னு சொல்ல தான் போகிறார். அப்போ எல்லாருமே ஒருத்தவங்க பார்த்து ரொம்ப அநாயகமாக தான் இருக்காங்க அப்படின்னு தான் நம்பிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அடுத்தவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னா இப்படி அநாயகமாக இருக்கிறவங்களை எப்படி கையாளணும் அப்படின்றது உங்களுக்கு கட்டாயம் தெரியும். இப்படி அநாயகமாக யாராவது இருந்தால் அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு சிச்சுவேஷனை பற்றி நம்ம யோசிச்சு பார்ப்போம். தினமும் நீங்கள் காலையில் ஒரு கம்பெனி கேபில் ஏறி ஆஃபீஸ் போயிட்டு வரீங்க அப்படின்னு வச்சுப்போம். ஒரு நாள் திடீர்னு உங்கள் கேபோட டிரைவர் மாறிட்டார். தினமும் காலையில் 8 மணிக்கு உங்களை பிக்கப் பண்ணுறதுக்கு அந்த கேப் வரும். உங்கள் இடத்துல 8 மணிக்கு வந்துட்டு அந்த கேபு கிளம்பும். ஒருவேளை சீக்கிரம் வந்துட்டால் கூட ஒரு 8 மணி வரைக்கும் உங்களுக்காக வெயிட் பண்ணிவிட்டு உங்களை பிக்கப் பண்ணிட்டு தான் போகும்.
ஒரு நாள் நீங்கள் வரீங்க, ஒரு 7:58க்கு வரீங்க. கரெக்டாக நீங்கள் வரும்போது 7:58க்கு அந்த கேப் கிளம்பிடுது. ஏன்னா வந்தவர் ஒரு புது டிரைவர். அவர் உங்களுக்காக 8 மணி வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்றது தெரியாமல் இருந்திருக்கிறாரு. அதனால 7:58க்கு அங்கேருந்து அவர் கிளம்பவும் போகிறார். நீங்கள் கரெக்டாக வந்துட்டீங்க, அதனால் அந்த கேபை ஸ்டாப் பண்ணிட்டீங்க. இப்போ உடனடியாக அந்த டிரைவர்கிட்ட சொல்கிறீங்க, 8 மணி வரைக்கும் இங்கே இருக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா? உங்கள் மேனேஜரோ இல்லை உங்கள் சூப்பர்வைசரோ இதை சொல்லி உங்களுக்கு அனுப்பலையா? எப்படி 7:58க்குலாம் நீங்கள் எடுக்கலாம்? இந்த ஸ்பாட்டுக்கு 8 மணிக்கு தானே டைம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சண்டைக்கு போகிறீங்க. அவர் உடனே சொல்கிறாரு, இன்றைக்கி டிராஃபிக் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, அதனால நான் கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டேன், நீங்கள் இல்லைன்னு நான் கிளம்ப பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறார். நான் இல்லைனாலும் என்னோடய டைமிங் 8 தானே, நீங்கள் சீக்கிரம் வந்தாலும் வெயிட் பண்ணிட்டு தானே போகணும் அப்படின்னு சண்டைக்கு போகிறீங்க. இப்படி சண்டைக்கு போகிறது சாதாரண செயல் தான். நம்ம எல்லாருமே இதை பண்ணியிருப்போம். இப்படி பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு கேட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் கண்டிப்பாக அவர் 8 மணி வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் அவருக்கு கொஞ்சம் வாய்ப்பு கிடச்சிதுன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை கொடுக்கலாம், உங்களுக்கு எப்படி தொல்லை கொடுக்கலாம் அப்படின்னு தான் கவனிப்பேன். அப்போ லைஃப்பில் அண்ணாயிங்க இருக்காங்க அப்படின்னு ஒரு நபர் நமக்கு தோணுதுன்னா அவர்கிட்ட நம்ம என்ன செய்ய போகிறோம்? அவர்கிட்ட சரிக்கு சமமாக சண்டைக்கு போகிறோம். அவங்கள்ட்ட இறங்கி போய் சண்டை போடணும் அப்படின்னு நினைக்கிறோம். நான் தான் பெரிய ஆள் நிரூபிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். நம்மளோட கோவத்தை, நம்மளோட எமோஷனை அவங்க மேலே இறக்கி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அவங்கள அடக்கி ஆளணும்னு நினைக்கிறோம். என்னை விட நீ கீழே தான், நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும் அப்படின்றத மறைமுகமாக நம்ம சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறோம். இப்படிலாம் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ஒரு வாழ்நாள் எதிரி தவிர வேறு எதுவும் கிடைக்கிறது கிடையாது. அப்போது அடுத்தவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுனா என்ன அப்படின்றதுக்கான பதில் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்தவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுனா என்ன? எல்லா நபர்கிட்டையும் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். ஆனால் அந்த ப்ராசஸில் யாரையும் நீங்கள் அஃபண்ட் பண்ணக்கூடாது. எனக்கு என்ன வேணுமோ அதை எனக்கு முன்னாடி இருக்கிற நபர்கிட்ட இருந்து நான் அடையணும். அப்படி அடையக்கூடிய அந்த ப்ராசஸில் அவர் என்ன நல்லவன் அப்படின்னும் நம்பணும். இந்த விஷயத்தை உங்களால் பண்ண முடிஞ்சதுன்னா அங்கே நீங்கள் ஒரு இன்ஃப்ளூயன்ஸோடு இருக்கீங்க. இதை பண்ண முடியல அப்படின்னா அங்கே நமக்கு இன்ஃப்ளூயன்ஸே கிடையாது. அப்போ இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது ஒரு சூப்பர் பவர் தான். ஆனால் சூப்பர் பவர் அப்படின்றதுக்காக நம்ம எல்லாரை விட உசந்தவன் அப்படின்றது கிடையாது. அடுத்தவங்களை விட நான் ரொம்ப உயர்ந்தவன், தனிப்பட்டவன் அப்படின்ற ஒரு உணர்வை தூக்கி போடும்போது தான் உண்மையான இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது கிடைக்கும். எப்போ அடுத்தவங்களுக்குள்ளே இருக்க ஈகோவை நீங்கள் மதிக்கிறீங்களோ, அடுத்தவங்களை மதித்து செயல்படுறீங்களோ, அப்போ உங்களுக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கும். ஆனால் அதே நேரத்தில் உங்களை நல்லவர் அப்படின்னும் அந்த நபர் சொல்ல ஆரம்பிப்பார். அப்போ அடுத்தவங்கள்ட்ட நல்லவன்ற பேரையும் வாங்கணும், அவங்களும் உங்களை பார்க்கும்போது நல்லா உணரணும். அதே நேரத்தில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கணும். அதுக்கு பேர் தான் இன்ஃப்ளூயன்ஸ். ஆனால் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னா நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்? இன்றைக்கி சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு சொன்னாலே ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல. அதுக்கு காரணம் என்னென்னா இந்த இன்ஃப்ளூயன்ஸ்னால் என்னன்னு நம்ம தவறாக நினச்சி வச்சுக்கிட்டு இருக்கோம். உண்மையாக இன்ஃப்ளூயன்ஸ்னால் என்னன்னு நம்ம நினைக்கிறோன்னா அடுத்தவங்களை மேனிப்புலேட் பண்ணுறது, பொய் சொல்கிறது, ஒருத்தவங்களோட ஆசையை தூண்டி விட்டு ஏதோ ஒரு விஷயத்தை அடைஞ்சிக்கிறது, ஒருத்தவங்களோட பயத்தை தூண்டி விட்டு அதுலேருந்து ஒரு விஷயத்தை அடைஞ்சிக்கிறது அப்படின்னு மட்டும்தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். இதை செஞ்சு உங்களுக்கு தேவையான விஷயத்தை அடுத்தவங்கள்ட்டேருந்து அடைய முடியுமானா கட்டாயம் அடைய முடியும். ஆனால் எத்தனை தடவை அடைய முடியும்னு கேட்டால் ஒரு தடவை மட்டும்தான் முடியும். ஒரு நபரை எத்தனை தடவை நம்மளால் ஏமாற்ற முடியும்? ஒரு தடவைக்கு மேலே ஏமாற்ற முடியாது. ஏன்னா எப்போ ஒரு தடவை ஏமாத்துறோமோ நம்ம மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கைன்றது காணாம போகுது. அப்போ இந்த வகையில் உங்களால் ஒரு நிலைத்த இன்ஃப்ளூயன்ஸை பண்ணவே முடியாது. இதெல்லாம் வெறும் ஏமாத்து வேலை தான், ஒரு தடவை தான் நடக்கும். அப்போ உண்மையான இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது அடுத்தவங்களை மதித்து நம்பிக்கையை அடையும் போது மட்டும்தான் உங்களால் பண்ண முடியும். அப்படிப்பட்ட இன்ஃப்ளூயன்ஸை நம்ம பண்ணணும்னா சில முக்கியமான விஷயத்தை மனிதர்களை பற்றி புரிஞ்சுக்கிட்டாகணும். அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? மனிதர்கள் எப்போவுமே லாஜிக்கை வச்சு வேலை செய்யக்கூடியவங்க கிடையாது. அவங்க எல்லாரும் எமோஷனை வச்சு தான் வேலை செய்வாங்க. ஆனால் ஒரு நபர்கிட்ட இதை போய் நம்ம சொன்னோம்னா அப்படிலாம் இல்லையே, நான் ரொம்ப லாஜிக்காக தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராசஸை தான் நம்ம ரேஷனலைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது தார்மீகப்படுத்துதல் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு விஷயத்தை நம்ம தார்மீக ரீதியாக முடிவெடுக்கிறது கிடையாது, செய்கிறது கிடையாது. ஆனால் செஞ்சதுக்கப்புறம் அது தார்மீகம் தான் அப்படின்ற விளக்கத்தை கொடுப்போம். எமோஷனை வச்சு ஒரு செயலை செஞ்சுருவோம். செஞ்சதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி என்ன லாஜிக் இருக்குது அப்படின்ற எக்ஸ்ப்ளனேஷனை கொடுப்போம். ஒரு லாஜிக்கை கட்டமைப்போம். அதுதான் ரேஷனலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதை தான் எல்லா மனிதர்களும் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போது எந்த எமோஷனை வச்சு அவங்க செயல்படுறாங்க? 2 முக்கியமான எமோஷன் இருக்குது. ஒன்று மகிழ்ச்சி கொடுக்குறது, ப்ளஷரை கொடுக்குறது. இன்னொன்று வலியிலேருந்து தப்பிச்சு ஓடுறது. எதெல்லாம் நமக்கு ப்ளஷர் கொடுக்குதோ அதெல்லாம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது, எதெல்லாம் வலி கொடுக்குதோ அதுலேருந்து தப்பிச்சு ஓடணும்னு நினைக்கிறது. இந்த 2 காரணத்தினால தான் நம்ம பல முடிவுகள் எடுக்கிறோம். அந்த முடிவு எடுத்ததுக்கப்புறம் அதுக்கு நிறைய தார்மீக விளக்கத்தையும் நம்ம கொடுக்குறோம். ரொம்ப காஸ்ட்லியான ஒரு பொருளை வாங்குகிறோமா, அது நம்மளோட ஆசையாக இருக்கலாம். இல்லை ஏதாவது ஒரு இன்டர்வியூக்கு போக மாட்டேன், இந்த மாதிரி செயலை செய்ய மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோமா, அது நம்மளோட பயமாக இருக்கலாம். ஆனால் ஏன் செஞ்சோன்னு கேட்டால் ஏதாவது ஒரு தார்மீக காரணத்தை, விளக்கத்தை நம்ம கொடுப்போம். பின்னாடி பயமும் மகிழ்ச்சியும் தான் காரணமாக இருக்குது. இதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. அதுதான் நம்மளோட ஈகோ.
நம்ம எல்லாருமே நமக்குள்ள ஒரு கதையை கட்டமைச்சு வச்சுருப்போம். நம்மளோட அடையாளம் என்ன, நம்ம யார் அப்படின்ற சில நம்பிக்கைகளை வச்சுக்கிட்டு இருப்போம். எப்போ நம்ம நம்புகிற விஷயத்துக்கு ஒரு பிரச்சனை வருதோ, நம்ம உயிருக்கே பிரச்சனை வரா மாதிரி நடந்துக்கிறது தான் இந்த ஈகோ. நான் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்ற ஒரு கதையை எனக்குள்ளே வச்சுக்கிட்டு இருப்பேன், ஒரு நம்பிக்கையை நான் வச்சுக்கிட்டு இருப்பேன். யாராவது ஒரு நபர் அதை சீண்டும் போது எனக்குள்ளேருந்து வர்றது தான் ஈகோ. இந்த ஈகோக்கும் ஒரு ப்ளஷர் இருக்குது, ஒரு பெயின் இருக்குது. இந்த ஈகோக்கு எப்படிப்பட்ட ப்ளஷர் கிடைக்கும்னா, அடுத்தவங்களுக்கு முன்னாடி என்னோட சக்தியை, என்னோட ஆளுமையை ஃப்ளெக்ஸ் பண்ணுறது மூலமாக, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான ஆள் தெரியுமா அப்படின்னு நடந்துக்கிறது மூலமாக என்னோட ஈகோக்கு என்னால் ஒரு தீனியை போட முடியும். நம்ம பார்த்த ஒரு ரூடான ஒரு ஆஃபீஸராக இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு போலீஸ்மேனாக இருக்கட்டும், இல்லை பேங்க்கில் இருக்கக்கூடிய ஒரு கிளர்க்காக இருக்கட்டும், ரொம்ப ரூடாக நடந்துக்கிறாங்களே, இப்படி ஏன் நடந்துக்கணும் அப்படின்னு நமக்கு தோணும். ஏன்னா அப்படி நடந்துக்கிறது மூலமாக நான் உன்னை விட பெரிய ஆள்னு காட்டி அவங்களோட ஈகோக்கு அவங்க தீனி போட்டுக்கிறாங்க. ஈகோக்கு ஒரு பயமும் வரும். அது என்னென்னா, அடுத்தவங்களுக்கு முன்னாடி ஒரு நபரை அசிங்கப்படுத்தினா அவருக்குள்ளே ஏற்படக்கூடிய ஒரு வலி. நமக்கு வேலையே போயிருக்கோம், வேலை போகும்போது அடுத்தவங்களுக்கு முன்னாடி அதை நம்மள்ட்ட சொல்லிட்டாங்களேன்னு நம்ம ரொம்ப அதிகமாக கவலைப்பட்டுட்டு இருப்போம். வேலை போனதை விட அது ரொம்ப பெரிய விஷயம், அடுத்தவங்களுக்கு முன்னாடி நான் அசிங்கப்படுத்திட்டல அப்படின்னு தோணும். அது எல்லாம் ஈகோக்கு ஏற்படக்கூடிய வலி. அப்போ ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய 2 முக்கியமான குணாதிசயம், வலியை விட்டு ஓடுறது, ப்ளஷரை நோக்கி போகிறது. அதே விஷயம் நம்ம ஈகோக்கும் இருக்குது. அப்போ இதுதான் இருக்கிறதுலேயே ரொம்ப பெரிய விஷயம். ஒரு மனிதனோட ஈகோக்கு தீனி போட முடிஞ்சால் போடணும். இல்லைன்னா அவனோட ஈகோவை அட்லீஸ்ட் நம்ம காயப்படுத்தாமல் அதுக்கு ஒரு வலியை ஏற்படுத்தாமல் இருக்கணும். இதை செய்ய முடிஞ்சதுன்னா நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவீங்க. இதை செய்ய முடியலன்னா, எவ்வளவு திறமசாலியாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய சக்தி உங்கள்கிட்ட இருந்தாலும், எவ்வளவு அறிவு இருந்தாலும், எவ்வளவு பலம் இருந்தாலும், நீங்கள் அடுத்தவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகிறதில்ல. அதனால நீங்கள் வெற்றி அடைய போகிறதும் கிடையாது. அப்போ இன்ஃப்ளூயன்ஸ்னால் என்னன்றதை புரிஞ்சுக்கோங்க. அடுத்தவங்களை என்றைக்குமே தேவையில்லாமல் நீங்கள் காயப்படுத்தக்கூடாது. ஒரு நபரை அசிங்கப்படுத்தக்கூடாது, அவரோட முகத்தை உடைக்கக்கூடாது. முடிஞ்சால் அவரோட ஈகோக்கு நீங்கள் தீனி போடணும். நீ என்னை விட ரொம்ப பெரிய ஆள் தான் அப்படின்ற உணர்வை நீங்கள் கொடுக்கலாம். நான் உன்னை விட ரொம்ப கம்மியான ஆள் தான்ப்பா, நான் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை அப்படின்னு அவரை உணர வச்சு பாருங்கள். அவர் உங்களை ரொம்ப நல்லவர்னு சொல்லுவார். நீங்கள் ரொம்ப அடக்கமான மனிதர் அப்படின்னு சொல்லுவார். ரொம்ப ஒரு வெகுளி அப்படின்னு சொல்லுவார். உங்களை அவருக்கு ரொம்பவே பிடிக்கும். அதே நேரத்தில் நீங்கள் என்ன கேட்டாலும் அதை செஞ்சு கொடுப்பாரு. நீங்கள் சொல்கிற விஷயத்தெல்லாம் கேட்பார். அப்போது இன்ஃப்ளூயன்ஸ்னால் இது தான். அடுத்தவங்களை ஏமாத்துறதோ, அடுத்தவங்களை காயப்படுத்துறதோ கிடையாது. இது கூட நம்ம இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். பொதுவாக மனிதர்கள் 3 நிலையில் இருப்பாங்க. ஒன்று குழந்தை நிலை. குழந்தை நிலைனா என்ன? எந்நேரமும் தான் ஒரு பாதிக்கப்பட்ட மனிதர் அப்படின்னு உணர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. எல்லாரும் என்னை தண்டிக்கிறாங்க அப்படின்னு உணர்வாங்க. எல்லாரும் என்னை ஏமாற்றிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு ஒரு கவனத்தோடையே இருப்பாங்க. முக்கியமாக நம்மளை ஏதாவது ஒரு நபர் காயப்படுத்திட்டா திருப்பி நம்ம காயப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. என்ன ஒரு தடவை நீ இப்படி செஞ்சிட்டல, இன்னும் ஒரு தடவை நான் இப்படி செஞ்சுப்பேன், அதாவது ஈவன் பண்ணிப்பேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. அது குழந்தை மனநிலை. இன்னொன்று ஒரு பெற்றோரோட மனநிலை. உன்னை விட நான் பெரிய ஆள் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சம்பந்தமே இல்லாமல் ஒரு வளர்ந்த ஒரு நபருக்கு அட்வைஸை கொடுப்பாங்க. நீ பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு குழந்தைகிட்ட எப்படி நடந்துப்போமோ அதே மாதிரி சக மனிதன்கிட்ட அவங்க நடந்துக்கிட்டே இருப்பாங்க. உன்னை விட நான் பெரிய ஆளுப்பா அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க. 3வது ஒரு அடல்ட். இவங்க அடுத்தவங்களை மதிப்பாங்க, நேர்மையாக நடந்துப்பாங்க, ஒரு நம்பிக்கையை பெறணும்னு நினைப்பாங்க, அடுத்தவங்களுக்கு அந்த நம்பிக்கையை கொடுப்பாங்க, எல்லாரும் வெற்றி அடையணும்னு நினைப்பாங்க. கூட இருக்கக்கூடிய நபர் நமக்கு சமமானவர் அப்படின்னு நம்பக்கூடியவங்களும், அவங்களுக்கும் எல்லாம் தெரியும், நம்மளை மாதிரி தான் அவங்களும் அப்படின்னு உணர்றவங்க தான் இந்த அடல்ட். அப்போ வாழ்க்கையில் வெற்றி அடையணும், நீங்கள் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 3வது நிலையில் தான் இருக்கணும். நம்ம பொதுவாக ஒரு பெற்றோர் நிலையில் இருந்தால் தான் அடுத்தவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதாவது நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லும் போது தான் அவங்க கேட்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்படி சொன்னால் ஒரு நபர் நம்ம சொல்கிறத கேட்க மாட்டாங்க. அவங்கள மதித்து உனக்கும் வெற்றி கிடைக்கணும், எனக்கும் வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு ஒரு ஒளிவு மறைவு இல்லாமல் நேர்மையாக பேசும்போது மட்டும்தான் அடுத்தவங்க நம்ம சொல்கிறத கேட்பாங்க. அங்கே தான் அந்த இன்ஃப்ளூயன்ஸுன்றது நடக்கும். இவரோட அப்பா எப்போவுமே இவருக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாரா, நீ என்ன நினைக்கிறியோ, எதை சொல்லணும்னு நினைக்கிறியோ அதை அடுத்தவங்களை அஃபெண்ட் பண்ணாமல் சொல்லிடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாராம். நம்ம ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல போகிறோம், அதை அடுத்தவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும், அதே நேரத்தில் அவங்கள அஃபெண்ட் பண்ணாமல் சொல்லணும். இப்படி சொன்னோன்னா நமக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் பவர் இருக்குன்னு அர்த்தம். டால்மட் சேஜ் ஒருத்தவர் இருக்கார். அவர் ஒரு கோட்டை சொல்லியிருக்கார். அதுவும் இதுக்கு ஒரு சூப்பரான விளக்கமாக இருக்கும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த உலகத்திலேயே ரொம்ப பெரிய வெற்றி அடைஞ்ச ஒரு நபர் யாருன்னா, அவனோட எமோஷனை கையாள தெரிஞ்சவன் தான், மாஸ்டர் பண்ண தெரிஞ்சவன் தான். எமோஷனை எந்த அளவுக்கு நம்ம மாஸ்டர் பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட எதிரியை கூட நண்பனாக மாற்றிக்கிற அளவுக்கு நம்மளோட எமோஷனை நம்ம கட்டுப்பாட்டில் வச்சுருக்கணுமா. அதாவது ஏதோ ஒரு நபர் நம்மளை கொஞ்சமாக அனாய் பண்ணுறாரு அப்படின்னா அங்கே நம்ம எமோஷன் வரும், நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமான்னு காட்ட வரும். அப்படி காட்ட தோணும் போது காட்டாமல் அதை அடக்கி ஆளணும்.
அப்படி அடக்கி ஆளும் போது இன்னொரு நபர் நம்மளோட எதிரி மாதிரி தெரிஞ்சாலும் உடனடியாக நண்பராக மாறுவார். அதுக்கு பேர் தான் இன்ஃப்ளூயன்ஸ். இந்த இன்ஃப்ளூயன்ஸ்னா என்ன, இந்த பர்சுவேஷன்னா என்னன்ற அடிப்படையை புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இதை நம்ம செய்யணுன்னா என்னெல்லாம் செய்யலான்ற சில டூல்ஸ் இவர் சொல்லியிருக்கார். அதில் சிலது ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பை ஒருத்தவங்க கூட வளர்த்துக்கிறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சில விஷயம் எப்பயாவது ஒரு தடவை பார்க்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட நற்பெயர் எடுக்கிறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதில் ரொம்ப முக்கியமான முதல் ஐட்டம் என்னென்னா, எந்த ஒரு ஹேபிட்டும் உடனடியாக உங்களுக்கு ஃபார்ம் ஆகாது. அப்போ ஒரு நல்ல மனிதராக இருக்கிறதும் ஒரு ஹேபிட் ஃபார்மேஷன் மாதிரி தான். இங்கே யாருமே நல்ல மனுஷங்க கெட்ட மனுஷங்கன்னு பிறப்புலேயே வரக்கூடியவங்க கிடையாது. தொடர்ந்து பயிற்சி பண்ணிங்கன்னா ஒரு நல்ல மனிதராக உங்களால் இருக்க முடியும். ஏதோ ஒரு நபருக்காக கதவை திறந்து விடுறது, ஒரு பொது இடத்துல இருக்கும்போது அடுத்தவங்களுக்கு தொல்லை கொடுக்காம எப்படி நம்ம நடந்துக்கிறது, ஏதோ குழந்தைகள் நம்மள்ட்ட வந்து ரொம்ப விஷமம் பண்ணுறாங்க, அவங்களோட பெற்றோர் அங்கே ரொம்ப தர்ம சங்கடமான சூழலில் அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்கள கொஞ்சம் கூல் பண்ணுறதுக்காக அந்த குழந்தைகளை கொஞ்சிட்டு அவங்கள்ட்ட நம்ம கொடுக்கறது, இந்த மாதிரி செயல்கள் எல்லாம் பிறக்கும் போதே நமக்கு வராது. எடுத்த உடனே இது வந்து இயல்பாக நமக்குள்ளேருந்து வராது. தொடர்ந்து இதை நீங்கள் பயிற்சி பண்ணிங்கன்னா கட்டாயம் இதை நீங்கள் கற்றுக்க முடியும். அப்போது ஒரு நல்ல மனிதராக நீங்கள் இருக்கணும்னா நான் நல்லவன் கிடையாது அப்படின்னு நீங்கள் யோசிக்க தேவையில்லை. தொடர்ந்து பயிற்சி பண்ண ஆரம்பிங்க. ஒவ்வொரு சூழல்லையும் இதை யோசித்து செய்ய ஆரம்பிங்க. தானாக இந்த பழக்கத்தை நீங்கள் வளர்த்துப்பீங்க. இதை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா அப்போ நீங்கள் தொடர்ந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடிய நபராக இருப்பீங்க. ரெண்டாவது, அடுத்தவங்களோட உணர்வு எப்படி இருக்கும் அப்படின்றத தொடர்ந்து நீங்கள் சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். அடுத்தவங்க இந்த இடத்துல எப்படி உணர்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம தொடர்ந்து சிந்திச்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸ்டீஃபன் கவியோட ஒரு கதை இருக்குது. அவர் ஒரு நாள் ஒரு பொது வெளிக்கு போகிறார். அங்கே 2 குழந்தைங்க ரொம்ப விஷமம் பண்ணிக்கிட்டே இருக்குது. அவங்களோட அப்பா அதை பார்த்தும் எதுவுமே பண்ணாமல் சும்மாவே இருக்கார். ஸ்டீஃபன் கவிக்கு ரொம்ப ரொம்ப கோபம். எப்படி குழந்தைகள் இவ்வளவு விஷமம் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ ஒரு அப்பா அதை பார்த்துட்டு அப்படியே விடுறாரு. ஒரு குழந்தையை வளர்க்குறது எப்படின்னு கூட தெரியலையே, இந்த குழந்தைங்க எப்படி போய் நாளைக்கு வளருவாங்க, எவ்வளவு பேருக்கு இது தொல்லையாக இருக்கும் அப்படின்லாம் அவர் யோசிச்சுட்டு இருக்காரு, கோவப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ தான் அந்த அப்பா கிட்ட போய் அவர் பேசுகிறாரு. அப்போ ஒரு விஷயத்தை அவர் தெரிஞ்சுக்கிறார். அன்றைக்கி முதல் நாள் தான் அந்த 2 குழந்தையோட அம்மா இறந்து போயிருக்காங்க. அதனால தான் அந்த அப்பா இன்றைக்கி அந்த குழந்தைகள் ஏதாவது விஷமம் பண்ணால் கூட பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு விட்டுருக்காரு அப்படின்றத அவர் தெரிஞ்சுக்கிறார். இங்கே தான் அடுத்தவங்களை பற்றி யோசிக்கிறதுன்றது நமக்கு வருது. ஒரு நபரை பார்த்த உடனே ரொம்ப ரூடாக இருக்கார், ரொம்ப மோசமானவராக இருக்கார், இப்படியே நடந்துக்கிறது அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் அவர் அந்த இடத்துல என்ன உணர்ந்திருக்காரு, எதனால் அவர் அதை செஞ்சுருப்பார் அப்படின்னு யோசித்து பார்த்தா அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நியாயன்றது தெரியும். அப்போது ஒரு இன்ஃப்ளூயன்ஷியலான ஆளாக நீங்கள் இருக்கணும்னா நீங்கள் கற்றுக்க வேண்டிய பண்பு இதுதான். ஏதோ ஒரு நபர் ரூடாக நடந்துக்கிறாரு, ரொம்ப உங்களை அனாய் பண்ணுறாரு, பார்க்கறதுக்கு ரொம்ப மோசமான நபராக இருக்கார் அப்படின்னா உடனடியாக அவர் மோசம் அப்படின்ற முத்திரையை குத்துறதுக்கு முன்னாடி அவருக்கு பின்னாடி என்ன ஃபீலிங் இருக்கும், அவர் லைஃப்பில் அப்படி என்ன நடந்திருக்கும், இப்படி அவர் நடந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்றத யோசிச்சிங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் ஒரு அடல்ட்டாக இருப்பீங்க, ஒரு பேரண்ட்டாக இருக்க மாட்டீங்க. அடுத்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது டேல் கார்னகி சொல்லி கொடுத்த ஒரு பாடம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் ஒரு செயலை செய்வாங்க. ரொம்ப முக்கியமாக அந்த காரணம் உங்களோட காரணமாக இருக்காது. நான் ஒரு நபர் எனக்காக ஏதோ ஒரு செயலை செய்யணும் அப்படின்னா நான் ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு இருப்பேன். அந்த காரணத்துக்காகலாம் அவங்க வேலை செய்ய மாட்டாங்க. நான் என்ன நினைக்கிறேனோ எனக்காக யாரும் எந்த ஒரு வேலையும் செய்ய போகிறது இல்லை. அப்போ எல்லா நபர்களுக்கும் ஏதோ ஒரு பெனிஃபிட் அப்படின்றது கிடச்சாகணும். அது அவங்களுக்கான பெனிஃபிட்டாக இருக்கணுன்ற அவசியம் கூட கிடையாது. அவங்க நினைக்கிற பெனிஃபிட்டாவது இருக்கணும். ஒரு நபர் உங்களுக்கு ஒரு உதவி பண்ணலாம். உங்களுக்கு உதவி பண்ணுறது மூலமாக நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு அவர் நினச்சாருன்னா உதவி பண்ணுவார். இல்லை ஏதோ ஒரு செயலை அவர் செய்யலாம், அதுலேருந்து அவருக்கு பெனிஃபிட் கிடைக்காம கூட போகலாம். ஆனால் ஏதோ ஒரு 3வது நபருக்கு, ஏதோ சில குழந்தைகளுக்கு, வயதானவருக்கு ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறப்போ அவர் அதை விரும்பினா அந்த செயலை செய்வார். அப்போ ரொம்ப சிம்பிளான ஒரு ரூல் என்னென்னா, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் ஒரு செயலை செய்யணுன்னா அதுலேருந்து கிடைக்கக்கூடிய விளைவை அவன் விரும்பணும், விரும்பாமல் அவன் செய்ய மாட்டான். அப்போது எனக்கு இந்த மாதிரி காரணம் இருக்குது, எனக்கு இது எவ்வளோ நல்லது தெரியுமா, இல்லை நீ இந்த செயலை செஞ்சால் இந்த உலகத்துக்கு எவ்வளோ நல்லது தெரியுமான்னு நான் சொல்கிற கதைக்காக ஒரு நபர் ஒரு வேலையை செய்ய போகிறது கிடையாது. அப்போ சிம்பிளாக ஒரு நபரை நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும், அவரை பெர்சுவேட் பண்ணணும், நீங்கள் நினைக்கிற விஷயத்தை அவர் செய்யணும் அப்படின்னா உடனடியாக கேட்க வேண்டியது, இந்த இடத்துல எது அவருக்கு தேவைப்படுது, எதை கொடுத்தா அவர் இதை செய்வார் அப்படின்றத கேட்கணும். அதை புரிஞ்சிக்காம நீங்கள் நல்லதுன்னு நினைக்கிறத கொடுத்தாலாம் ஒரு நபர் வேலை செய்ய மாட்டார். அப்போ அடுத்தவங்களோட தேவையை புரிந்து கொள்வதும் ஒரு ரொம்ப முக்கியமான அடிப்படையாக இங்கே இருக்குது. அடுத்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விதி இருக்குது. அது என்ன தெரியுமா? அடுத்தவங்க நம்ம எப்படி எதிர்பார்க்குறோமோ அப்படிப்பட்ட மனிதர்களாக மாறுவாங்கன்றதை புரிஞ்சுக்கணும். ஒருத்தவன் ரொம்ப மோசமானவன், அவனுக்கு என்ன பிடிக்கவே பிடிக்காது, தேவையில்லாமல் என்கிட்ட வம்புக்கு வருவான் அப்படின்னு நீங்கள் நம்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவர் அப்படிப்பட்ட மனிதராக மாறிடுவார் அப்படின்றது தான் அந்த விதி. ஒரு ஸ்கூலில் ஒரு சர்வே பண்ணுறாங்க. புதுசாக ஒரு டீச்சர் அந்த ஸ்கூலுக்கு போகிறாங்க. அந்த கிளாஸ் ரூமில் அந்த டீச்சர் போகிறப்போ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணுறாங்க. இந்த குழந்தைகள்லாம் நல்லா படிப்பாங்க அப்படின்னு அந்த டீச்சர்கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. அவங்களாம் கொஞ்சம் ஆவரேஜான ஸ்டூடெண்ட்ஸ் தான்.
இன்னும் சில குழந்தைகளை இவங்களாம் ஒழுங்காக படிக்கவே மாட்டாங்க அப்படின்னும் சொல்லி வைக்கிறாங்க. ஆனால் அவங்களாம் கொஞ்சம் நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு 6 மாதம் 1 வருடம் போகுது. அதுக்கப்புறம் திரும்ப வந்து அந்த ஸ்கூலில் டெஸ்ட் வச்சு பார்த்தா அந்த டீச்சர்கிட்ட எந்த குழந்தைகள்லாம் நல்லா படிப்பாங்கன்னு சொன்னாங்களோ அவங்களாம் உண்மையாக நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டீச்சர் வரத்துக்கு முன்னாடி எவ்வளவு மார்க் வாங்கிட்டு இருந்தாங்களோ அதோட கொஞ்சம் அதிகமாக வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த குழந்தைகள்லாம் நல்லா படிக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்களோ அவங்கெல்லாம் இப்போ மார்க் குறைய ஆரம்பிச்சிருச்சு. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் குறைய ஆரம்பிச்சிருச்சு. எதனால் இப்படி நடந்திருக்கும்? ரொம்ப சிம்பிளான விஷயம்தான். எப்போ ஒரு டீச்சர் ஒரு குழந்தையை பார்த்து இவங்க நல்லா படிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறாங்களோ அங்கே அந்த குழந்தை நல்லா படிக்க ஆரம்பிச்சிடுது. ஏன்னா ஒரு குழந்தைய நல்லா படிக்கிறாங்கன்னு அவங்க நம்பிட்டா அவங்க என்ன பண்ணுவாங்க? பாடம் நடத்தும் போது அவங்களையே பார்த்து நடத்துறது. ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேலை கொடுக்கணும் அப்படின்னா அவங்கள நம்பி எப்போவுமே ஒப்படைக்கிறது. ஏதாவது ஒரு கதை சொல்லணும், ஒரு நல்ல கதை சொல்லணும், ஒரு படிக்கிற பசங்க எப்படி இருப்பாங்க தெரியுமான்னு ஒரு கதை சொல்லணும்னா அவங்க பெயரை பயன்படுத்தி உதாரணமாக சொல்கிறது. அப்போ தொடர்ந்து அந்த குழந்தைங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் அதிகரிக்குது. அந்த கான்ஃபிடென்ஸ் அதிகரிக்க அதிகரிக்க அவங்க நல்லா படிக்கிற ஆள் தான் நம்புகிறாங்க, நல்லா படிக்கிறாங்க, நல்ல மார்க்கும் வாங்குறாங்க. அதே தான் ஒரு குழந்தை நல்லா படிக்கலை அப்படின்னு அந்த டீச்சர் நம்பினா ரிவர்ஸில் அது நடக்குது. அதே மாதிரி தான் வாழ்க்கையில் நம்ம பார்க்கக்கூடிய நபர்களும். ஒரு நபரை பார்த்துருப்போம், தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு தொல்லையை நமக்கு கொடுத்துருப்பாரு. இவன் ரொம்ப தொல்லை பிடிச்சவன் அப்படின்னு நம்ம பெயரிட்டுடுவோம், நம்ப ஆரம்பிச்சிடுவோம். அதுக்கப்புறம் என்ன நடக்க ஆரம்பிக்கும்? இவன் ரொம்ப தொல்லை பிடிச்சவன்ப்பா அப்படின்னு நம்ம நம்பி எல்லா நேரத்துலையும் அவரை அப்படியே ட்ரீட் பண்ணுவோம். ஏதாவது ஒரு செயல் செய்கிறப்ப கூட அவரை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவோம். அவரை தேவையில்லாமல் உள்ளே கொண்டு வர வேணாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்போம். இப்படி நம்ம அவரை ட்ரீட் பண்ணும்போது அவர் அதை பார்த்து கடுப்பாவார். தொடர்ந்து நம்மளை அவர் தொல்லை கொடுக்க ஆரம்பிப்பார். அப்போ முதல்ல நம்ம தற்செயலாக ஒரு பெயரை அவருக்கு கொடுத்தோம், ஒரு நம்பிக்கையை வச்சோம், ஒரு எதிர்பார்ப்பை வச்சோம். கடைசியில் அவர் அப்படிப்பட்ட நபராகவே நம்ம கூட மாறிட்டார். அப்போது ஒரு நபர் உங்கள்கிட்ட ரூடாக நடந்துக்கிறாரு, இவன் மோசமானவன், இவனுக்கு நம்மளை மட்டும் எப்போவுமே பிடிக்காது, தொல்லை பிடிச்சவன் அப்படிலாம் நம்ம பேர் கொடுத்துட்ருக்கோம்ல, அவங்கெல்லாம் நம்ம அப்படி பேர் கொடுத்ததுனாலையும் அப்படி அவங்கள பார்த்ததுனாலையும் அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பை அவங்க மீது நம்ம வச்சதுனாலையும் அப்படி நடந்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போது தேவையில்லாமல் ஒரு நபர் மீது நெகட்டிவான எதிர்பார்ப்பை வைக்காதீங்க, நெகட்டிவான ஒரு பெயரை எப்போவுமே கொடுக்காதீங்க. அப்போ தான் மனிதர்களை நீங்கள் ஒழுங்காக கையாள முடியும். கையாளும் போது தான் நீங்கள் நினைக்கிற விஷயத்தை அவங்க செய்வாங்க. அடுத்து நம்ம கற்றுக்க போகிற ஒரு விதி உங்கள் வாழ்க்கையவே மாற்ற போகுது. இந்த வீடியோவில் எதையும் நீங்கள் கற்றுக்க வேணாம், இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கற்றுக்கோங்க. இது ஒன்றே போகிற உங்கள் வாழ்க்கையை மாற்றுறதுக்கு. 3P ரூல் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது 3P. அந்த 3P என்ன? பொலைட்னஸ், பெர்சிஸ்டன்ட், பேஷன்ஸ். அதாவது அடுத்தவங்கள்ட்ட பொலைட்டாக நடந்துக்கிறது, விடாமுயற்சியோடு இருக்கிறது, தொடர்ந்து அமைதியோடு காத்திருக்கிறது. இந்த ஒரே ஒரு பண்பை எல்லார்கிட்டையும் நீங்கள் காட்டி பாருங்கள், உங்களுக்காக எல்லாரும் உங்கள் பின்னாடி வந்து நிற்பாங்க. இந்த ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் என்ன வேணாலும் உங்களுக்கு பெற்றும் தரும். ஒரு உதாரணத்தை எடுத்துப்போம். ஏதோ ஒரு இடத்துக்கு நம்ம விசிட் பண்ண போகிறோம், டிக்கெட்லாம் வாங்கிட்டு அந்த இடத்துக்கு போகிறோம். உள்ளே போகும்போது ஃபிசிக்கல் டிக்கெட் எடுத்துகிட்டு போனால் தான் உள்ளே விடுவாங்கன்றது நமக்கு தெரியும். ஆனால் நம்ம ஃபிசிக்கல் டிக்கெட்டை மறந்துட்டோம். நம்ம ஃபோனில் டிஜிட்டல் டிக்கெட் இருக்குது, டிஜிட்டல் ஃபோட்டோ இருக்குது. இப்போ அங்கே வெளியில் இருக்கக்கூடிய நபர்கிட்ட நம்ம டிக்கெட்டை காட்டுறோம், அதாவது ஃபோனில் காட்டுறோம். அவரு சொல்கிறாரு, இல்லை ஃபிசிக்கல் டிக்கெட் இருந்தால் தான் உள்ளே விட முடியும், அதுதான் ப்ரோட்டோக்கால், அதுதான் ரூல், உங்கள்கிட்ட அது இல்லை, அதனால் நாங்கள் உள்ளே விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் தான் காசு கொடுத்து வாங்கினேன், என்றைக்காவது ஒரு நாள் மறக்க தான் செய்வாங்க, ஊரே டிஜிட்டலாக மாறிக்கிட்டு இருக்கு, நீ ஃபிசிக்கல் டிக்கெட் கேட்குறியா? இங்கே பாரு என்கிட்ட டிக்கெட் இருக்குது, பேமெண்ட் ரிசிப்ட் இருக்குது, நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா, உன் மேனேஜரை வர சொல்லு அப்படிலாம் சண்டை போடுறீங்க. இங்கே என்ன நடக்கும்? அவர் கட்டாயம் உங்களை உள்ளே விட மாட்டார், மேனேஜரை கூட்டிகிட்டு வந்தாலும் உங்களுக்காக காட்ட போகிறது கிடையாது. இதை நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். ஒருவேளை இந்த இடத்துல இந்த 3P ரூலை நம்ம பயன்படுத்தியிருந்தால் என்ன நடந்திருக்கும்? அதாவது பொலைட்டாக இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? இப்போ நம்ம பொலைட்டாக சொல்கிறோன்னு வச்சுப்போம். சார் நீங்கள் சொல்கிறது ரொம்ப நியாயம்தான், ஃபிசிக்கல் டிக்கெட் தான் எடுத்துகிட்டு வரணுன்றது எனக்கும் தெரியும், சொல்லி தான் அனுப்பிச்சாங்க, ஏதோ ஒரு அவசரத்தில் நான் மறந்துட்டு வந்துட்டேன் சார், தப்பாக எடுத்துக்காதீங்க, என்கிட்ட டிஜிட்டல் டிக்கெட் இருக்குது, தயவு செஞ்சு என்னை உள்ளே விடுங்க, ரொம்ப ஆசையோடு நாங்கள் வந்துட்டோம், திரும்ப போய் என்னால் டிக்கெட் எடுத்துகிட்டு வர முடியாது, நான் மிஸ் பண்ணிவிடுவேன், உள்ளே போக முடியாது அப்படின்னு கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி பார்க்குறோம். இப்போ உடனடியாக அவர் என்ன செய்வார்? கண்டிப்பாக உள்ளே விட மாட்டார் தான். திரும்பவும் அதே கதையை தான் அவர் சொல்ல போகிறார். இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? பெர்சிஸ்ட் பண்ண போகிறீங்க. விடாமுயற்சியோட திரும்பவும் ஒரு பொலைட்டாகவே பேச போகிறீங்க. திரும்ப திரும்ப அவர்கிட்ட நீங்கள் சொல்ல போனால் கெஞ்ச போகிறீங்கன்னு வச்சுப்போம். தயவு செஞ்சுன்ற வார்த்தையை பயன்படுத்த போகிறோம், ப்ளீஸ்ன்னு சொல்ல போகிறோம், என்னை உள்ளே விடுங்க அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். அவரோட ஈகோவை நம்ம உடைக்காமல் இருக்க போகிறோம். இதை தொடர்ந்து பர்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அடுத்து நம்ம பேஷன்ஸோடு இருக்க போகிறோம். ரொம்ப நேரம் நான் அவருக்கு முன்னாடி வெயிட் பண்ண போகிறேன், எல்லாரும் உள்ளே போயிட்டாங்க, இப்போ அவர் தனியாக இருக்கார், கொஞ்சம் காம் டவுன் ஆகிருக்காரு, இப்போ சொல்கிறேன் என்னோட டிக்கெட் நம்பரில் கண்டிப்பாக யாரும் உள்ளே போயிருக்க மாட்டாங்க, இப்போயாவது என்னை நம்பி உள்ளே விடுங்க அப்படின்னு திரும்பவும் நான் பொலைட்டாக கேட்க போகிறேன். இப்படி கேட்டால் அவர் உள்ளே விடுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். இது எல்லா சுச்சுவேஷன்லையுமே பொருந்தி போகும். பொலைட்டாக பெர்சிஸ்ட் பண்ணி பேஷன்ஸோடு இருந்தோன்னா நமக்கு தேவையானதை அடுத்தவங்க கொடுப்பாங்க. எல்லா இடத்துலையும் கொடுப்பாங்கன்னா கண்டிப்பாக தெரியாது, சில இடத்துல கொடுக்க போகிறது கிடையாது. ஆனால் ஒரு விஷயத்த கண்டிப்பாக சொல்ல முடியும், இந்த வழியில் ஒருத்தவர் நமக்கு ஒரு விஷயத்தை கொடுக்கலன்னா
வேறு எந்த வழியிலையும் அவர் கொடுக்கவே போகிறது கிடையாது. இருக்கிறதுலையே ரொம்ப அடிப்படையான விஷயம் இதுதான். இதை செஞ்சும் ஒரு விஷயம் எனக்கு கிடைக்கலன்னா வேறு எதை செஞ்சுருந்தாலும் எனக்கு அது கிடைக்க போகிறதில்ல. அட்லீஸ்ட் நான் என்ன செய்ய முடியுமோ பெஸ்ட்டான விஷயத்தை செஞ்சுட்டேன், இப்போயும் எனக்கு கிடைக்கலன்ற ஒரு நிம்மதியோடு நம்ம வீட்டுக்கு அது போயிருப்போம். அடுத்து ஒரு முக்கியமான ரூலை பற்றி இந்த ஆத்தர் சொல்லித்தரார். அது என்னென்னா, ஏதோ ஒரு நபரை நீங்கள் அட்ரஸ் பண்ணுறீங்க, அவரோட பெயரை சரியாக நீங்கள் உச்சரிக்கணும். ஒருவேளை பெயரை எப்படி சரியாக உச்சரிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு தெரியலன்னா அவர்கிட்ட கேட்கணும். இப்படி பெயர் மட்டும் கிடையாது, இது கூட சேர்த்து அவரோட பதவியை நம்ம சரியாக சொல்லணும். எல்லார்கிட்டையும் போய் கேட்டு பாருங்களேன், எந்த ஒரு வேலையும் தரம் குறைந்த வேலை இல்லை அப்படின்னு கட்டாயம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த நபர்கிட்ட அவர் என்ன பதவியில் இருக்காரோ ஒரு 4 பதவி இறக்கி அவரை சொல்லி பாருங்கள், கோவப்பட்டுருவாங்க. நம்ம எல்லாருமே நம்புவோம் எல்லா வேலையும் மதிக்கக்கூடிய வேலை தான், நம்மளும் எல்லா வேலையும் மதிப்போம். ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்மளை ஒரு நபர் நம்ம என்ன வேலை பார்க்குறோமோ அதை விட கொஞ்சம் இறக்கி சொல்கிறாரு அப்படின்னு வச்சுப்போம். அந்த கார்ப்பரேட் படிநிலையில் இல்லை இந்த சமூகம் கொடுத்துருக்க ஒரு படிநிலையில் என்னை கொஞ்சம் இறக்கி சொல்கிறாங்க அப்படின்னா உடனடியாக நமக்கு கோபம் வந்துடும். அதுக்கு காரணம் அந்த வேலை சின்ன வேலை அப்படின்னு நம்ம நினைக்கிறதுனால கூட கிடையாது. சில நேரத்தில் நம்ம என்ன நினச்சிட்றோம்னா, என்னை பார்த்தா நான் இப்போ பண்ணுற வேலைக்கு தகுதி இல்லைன்னு நீ நினைக்கிறியா, நான் ஒரு பாஸாக இருக்கேன், ஆனால் என்னை பார்த்து நீ ஒரு சம்பளத்துக்கு வேலை பார்க்கக்கூடிய நபர் நினச்சினா அப்போ நான் பாஸாக இருக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு நினச்சி கூட நம்ம கோவப்படுவோம். எல்லாரும் சமம்னு நம்பக்கூடிய நபர் கூட அவரோட பதவியை இறக்கி சொல்கிறப்ப கோவப்படுறது சகஜமான விஷயமா இருக்குது. அப்போது எப்போவுமே ஒரு நபரோட பதவி என்னன்னு தெரியலனா பதவியை சொல்லாதீங்க. அட்லீஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலான்னா, அவர் என்ன பதவியில் இருப்பார்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை விட ரொம்ப பெரிய பதவியை சொல்லி பாருங்கள். ஒரு நபர் ஒரு சாதாரண இன்ஜினியராக இருப்பார் அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னா அவர் ஒரு மேனேஜர் மாதிரி நடத்துங்க. இல்லைனா அந்த கம்பெனியோட ஓனர் மாதிரி கூட நடத்திட்டு போங்க. இதை ஜென்யூனாக நீங்கள் பண்ணும்போது, தொடர்ந்து பண்ணும்போது தேவையில்லாமல் பல பேரை நீங்கள் அஃபண்ட் பண்ண மாட்டீங்க. பெயரை தவறாக பயன்படுத்தாதீங்க, பதவியை குறைச்சி என்றைக்கும் சொல்லாதீங்க, முடிஞ்சால் பெருசாக ஏற்றி கூட சொல்லிக்கோங்க. இன்னொரு சிம்பிளான ஒரு அட்வைஸை சொல்கிறார். ஒரு நபர்கிட்ட ஏதோ ஒரு வேலை செய்யுங்க அப்படின்னு நம்ம கேட்க போகிறோம்னு வச்சுப்போம். அங்கே ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி நம்மளால் எடுக்க முடியுமா, அதாவது இதை நம்ம செஞ்சிட்டோன்னா இவர் அந்த வேலையை செய்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் அப்படின்னு நம்மளால் ஒன்று செய்ய முடியுமா? அது என்னென்னா, அந்த விஷயத்தை கேட்கும் போதே நன்றியை சொல்கிறது. ஜென்யூனாக இதை எனக்கு கொஞ்சம் செஞ்சு தரீங்களா அப்படின்னு கேட்கும் போதே அதற்கான நன்றியையும் சேர்த்து சொல்லிட்டோம் அப்படின்னா அவர் செஞ்சு தரத்துக்கான வாய்ப்பு அதிகம். இதே மாதிரி தான் ஒரு நபர் நமக்காக ஒரு வேலையை செஞ்சு கொடுத்தா அதுக்கு ரொம்ப லாயலாக நம்ம நன்றியை சொல்லணும். ஒரு நபர் நமக்கு ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுக்குறப்போ அதில் இருக்கிற நல்ல விஷயத்தை சொல்லி ஜென்யூனாக மனசார நம்ம ஒரு நன்றியை சொன்னோம் அப்படின்னா திரும்பவும் அவர் நமக்கு உதவி பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். ஃபைனலாக இன்னொரு முக்கியமான ஒரு அட்வைஸை சொல்கிறார். நம்மள்கிட்ட ஃபோனில் ஏதோ ஒரு நபர் கோவப்பட்டு பேசினா மட்டும் அங்கே நடுவில் நீங்கள் நிறுத்தி பேசவே கூடாதுன்ற ஒரு விதியை சொல்கிறார். ரொம்ப ரொம்ப முக்கியமான விதி மாதிரி எனக்கு தோணுச்சு. சில சமயத்தில் நம்மள்கிட்ட ஃபோனில் யாராவது ரொம்ப கத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்படி ரொம்ப கோவத்தோட இல்லை ரொம்ப வருத்தத்தோட ஃபோனில் ஒரு நபர் பேசுகிறாருன்னு வச்சுப்போம். அங்கே நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அமைதியாக இருக்கணும். அந்த நபர் எப்போ பேசி முடிக்கிறாரோ அப்போது அவர் சொன்னதை நீங்கள் ஆதரித்து அதை புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு ஒரு ரிப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த நிமிடமே அவரோட கோவமோ இல்லை அவரோட மன வருத்தமோ அந்த இடத்துல குறையும். ஃபோனில் பேசும்போது மட்டும் நம்ம பேசினதை அடுத்தவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சால் உடனடியாக நம்ம கொஞ்சம் காம் டவுன் ஆகும். அப்போ ஃபோனில் பேசும்போது இந்த விதியை மறந்துடாதீங்க. ஏதாவது ஒரு நபர் உங்கள்கிட்ட ரொம்ப கோவமாவோ இல்லை ரொம்ப வருத்தத்தோடையோ பேசும்போது நடுவுலேயே நிறுத்தி நீ சொல்கிறது எனக்கு புரியுது, நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா அப்படின்னு கேட்குறதுக்கு பதிலாக ஃபுல்லாக பேச விட்டுட்டு அவர் சொன்னதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டதை திரும்ப அவர்கிட்ட சொல்லுங்கள். அமைதியாக பேசுங்க. அந்த இடத்துல உங்களால் அந்த சுச்சுவேஷனை டீஎஸ்கலேட் பண்ண முடியும். இந்த ஆத்தர் சொல்கிறாரு, இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை 3 வார்த்தையால் உங்களால் விளக்க முடியும்னு சொல்கிறார். ஒரு நபரை உங்களால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியணும் அப்படின்னா இந்த 3 வார்த்தை இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அந்த 3 வார்த்தை என்ன? நோ, லைக், ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்கிறார். ஒரு நபருக்கு உங்களை தெரிஞ்சிருக்கணும், அவருக்கு உங்களை பிடிச்சிருக்கணும், அவர் உங்களை நம்பணும். இது 3ம் நடந்தால் தான் நீங்கள் சொல்கிறது அவர் செய்ய போகிறாரு, உங்களுக்காக அவர் ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுக்க போகிறார். நம்ம யார்கிட்ட பிஸ்னஸ் பண்ணுவோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். பெரிய ஒரு விஷயம் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்னா அங்கே உடனடியாக நம்ம அவரை நமக்கு தெரியுமா அப்படின்னு பார்ப்போம், அவரை நமக்கு பிடிச்சிருக்கான்னு பார்ப்போம், அவரை நம்பலாமா அப்படின்ற கேள்வியே கேட்போம். அப்போ இந்த 3 விஷயம் பொருந்தி போகிற ஒரு இடத்துல தான் நம்மளால் இன்னொரு நபரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். இவ்வளவு நேரம் இந்த இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது ஒரு பாசிட்டிவான விஷயம் தான் அப்படின்னு நம்ம பேசணும். அதாவது அடுத்தவங்களை ஏமாத்துகிற விஷயம் கிடையாது. அதை அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணும் வகையில் பண்ணும்போது மட்டும்தான் அது நீண்ட காலத்துக்கு நிலைத்து இருக்கும் அப்படின்னு பேசணும். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பேச போகிறோம்னா சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பார்க்க போகிறோம். சொல்லப்போனால் இன்ஃப்ளூயன்ஸ் பற்றி பேசக்கூடிய மற்ற புத்தகத்தில் சொல்லியிருக்கிற மாதிரி சில ட்ரிக்ஸ் தான் இது. இதை கேட்டால் அடுத்தவங்களை ஏமாத்துகிற மாதிரி உங்களுக்கு தோணும். ஆனால் அடிப்படை நோக்கம் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி சரியாக இருந்தால் இதை நீங்கள் பயன்படுத்துறதுல தப்பு இல்லை அப்படின்னு இந்த ஆத்தர் சொல்கிறார்.
அதில் முதல் விஷயம் என்னென்னா, உங்களை ஒரு நபர் நம்பணும், உங்களை ஒரு நபருக்கு பிடிக்கணும், உங்களை ஒரு நபருக்கு தெரியணும் அப்படின்னா, புதுசாக ஒரு நபரை பார்க்குறீங்கன்னா, இது எல்லாத்தையும் பெறுறதுக்கு ஒரு சின்ன விஷயம் இருக்குது. அது என்னென்னா, அந்த நபர்கிட்ட ஏதாவது ஒரு உதவியை நீங்கள் கேட்குறது. முக்கியமாக ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது இன்னும் சிறப்பான விஷயம். எப்போ ஒரு நபர்கிட்ட நீங்கள் உதவி கேட்குறீங்களோ, அப்போ அவருக்கு தெரிந்தா மாதிரி உணர்வார். எப்போ அவர் உதவி பண்ணிட்டாரோ, அப்போ உங்களை அவர் நம்பவும் ஆரம்பிப்பார், உங்களை அவருக்கு பிடிக்கவும் ஆரம்பிக்கும். நம்ம யாருக்கு உதவி பண்ணுறோமோ, மறைமுகமாக சப்கான்ஷியஸாக அவங்களோட ஹீரோ நம்ம அப்படின்னு நம்மளே நம்ப ஆரம்பிச்சிருவோம். எப்போ ஒரு நபரோட ஹீரோ நம்மன்னு நம்ம நம்புகிறோமோ, அப்போ அவர் நம்மளை சார்ந்தவர் அப்படின்னு நினைக்க ஆரம்பிப்போம். அவருக்காக நிறைய செய்யணும் அப்படின்ற ஒரு உணர்வும் நமக்கு சப்கான்ஷியஸாக வர ஆரம்பிக்கும். அப்போ உங்களை ஒரு நபருக்கு பிடிக்கணும், தெரியணும், நம்பணும் அப்படின்னா அவர்கிட்ட உதவி கேளுங்க. உங்களுக்காக கிடையாது, அவருக்கு உங்களை பிடிக்கிறதுக்காக. இன்னொரு ட்ரிக்ஸை சொல்கிறார். அது என்னென்னா, பொதுவாக அடுத்தவங்க பேசும்போது சில வார்த்தையை திரும்ப 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 பயன்படுத்துவாங்க. இல்லைனா சில வாக்கியத்தை சில பேர் சொல்லியிருப்பாங்க. அதை நீங்கள் கவனித்து அதற்கப்புறம் அதே வார்த்தையை இல்லை அதே வாக்கியத்தை அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா, அதை அவங்க கட்டாயம் ஏற்றுப்பாங்க. ஒரு நபர் ஏதாவது ஒரு வாக்கியத்தை சொல்லியிருப்பார், அதை நீங்கள் கவனிச்சிருந்துருக்கலாம். ஒரு நாள் கழிச்சு இல்லை 2 நாள் கழிச்சு அதே வாக்கியத்தை அவர்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா, உங்கள்கிட்ட ஒரு ஃபெமிலியாரிட்டி இருக்கிற மாதிரி அவர் உணர்வார். பொதுவாக நம்ம பேசின விஷயத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு இருப்போமா அப்படின்னு கேட்டால், அப்படியே ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்க போகிறது கிடையாது. அப்போ தற்செயலாக நம்ம பேசக்கூடிய வாக்கியத்தை ஏதோ ஒரு நபர் ஞாபகம் வச்சுக்கிட்டு திரும்ப சொன்னால், நம்மளும் இப்படி தானே யோசிப்போம். நம்ம யோசிக்கிற மாதிரி இந்த நபர் யோசிக்கிறாரே அப்படின்னு நமக்கு சப்கான்ஷியஸாக தோணும். எப்போ அப்படி தோணுதோ அந்த நபரை நமக்கு பிடிக்கும், அந்த நபரை நம்ம நம்புவோம், அந்த நபர் நமக்கு தெரிஞ்ச நபர் அப்படின்ற மாதிரி உணர்வோம். நியூரோ லிங்குஸ்டிக் ப்ரோக்ராமிங் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது நம்மளோட நியூரல் கனெக்ஷன் எல்லாம் எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறதுன்னு சொல்லித்தர ஒரு விஷயம் தான் அது. ஆனால் அதுலேருந்து ஒரு பாடத்தை நம்ம கற்றுக்கலாம். பொதுவாக நம்ம மூளை ஒரு வகையில் தான் ப்ரோக்ராம் ஆகிருக்கும். இந்த 3 வகையில் ஒன்று ஆடியோ சார்ந்து அது ப்ரோக்ராம் ஆகலாம், இல்லைன்னா விஷுவலை சார்ந்து அது ஒரு ப்ரோக்ராம் ஆகலாம், இல்லைன்னா கைனஸ்தட்டிக்கை சார்ந்து ஒரு ப்ரோக்ராம் அதில் நடக்கலாம். எல்லா மனிதரும் இந்த 3த்தில் ஏதோ ஒன்றுத்தில் தான் டாமினண்ட்டாக இருப்பாங்க. அவங்க பேசுகிறத தொடர்ந்து கவனித்தாலோ இல்லை அவங்க சொல்லக்கூடிய விளக்கங்களை தொடர்ந்து கவனித்தாலோ, அவர் ஆடியோ சார்ந்து, அதாவது செவி வழியில் அவரோட மூளையை டியூன் பண்ணி வச்சுருக்காரா, இல்லை விஷுவலாக பார்வையை சார்ந்து டியூன் பண்ணி வச்சுருக்காரா, இல்லை கைனஸ்தட்டிக் அவரோட மோஷன் சார்ந்து அவரோட மூளையை டியூன் பண்ணி வச்சுருக்காரா அப்படின்றத கவனிக்க முடியும். உதாரணத்துக்கு ஒரு நபர் அடிக்கடி இங்கே பாரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் பார்வையை பற்றியே திரும்ப திரும்ப பேசுகிறார். அப்போ அவரோட மூளை அவரோட பார்வை சார்ந்து டியூன் ஆகிருக்குன்னு அர்த்தம். சில பேர் நான் சொல்கிறத கொஞ்சம் கேளு அப்படின்றத திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. ஒரு நபர் இங்கே பாருன்னு சொல்கிற அதே விஷயத்த ஒரு நபர் கொஞ்சம் கேளேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் காதை வச்சு தான் அவரோட மூளையை டியூன் பண்ணியிருக்கார். தொடர்ந்து கவனித்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி அவங்க கேட்குறத பற்றி பேசுவாங்களே தவிர பார்க்குறத பற்றி பேச மாட்டாங்க. 3வது நபர் உணர்வு சார்ந்தும் இல்லை ஏதாவது செயல் சார்ந்தும் அவர் பேசுவார். கொஞ்சம் கவனி அப்படின்னு சொல்லுவார். முதல் நபர் இங்கே கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்லுவார், இன்னொரு நபர் கொஞ்சம் கேளுன்னு சொல்லுவார், இன்னொரு நபர் கொஞ்சம் கவனி அப்படின்னு சொல்லுவார். சொல்லக்கூடிய வார்த்தையை பார்த்தீங்கன்னா இந்த 3த்தில் ஏதாவது ஒன்றா தான் இருக்கும். ஒரே ஒரு உதாரணம் தான் சொன்னேன். நீங்கள் தொடர்ந்து ஒரு நபரை கவனிச்சிங்கன்னா அவர் இந்த 3த்தில் ஏதோ ஒன்று சார்ந்து தான் அதிகமாக பேசுவார், அதிகமாக அவரோட உணர்வுகளை வெளிப்படுத்துவார். அது என்னன்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும், அது சார்ந்து அவர்கிட்ட தொடர்ந்து பேசணும். ஒரு நபர் இங்கே கேள அப்படின்னு சொல்லும்போது அவர்கிட்ட நீங்கள் பார்த்த விஷயத்தை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. நிறைய கேட்குற மாதிரி அவருக்கு வார்த்தையால் நீங்கள் சொல்லணும். ஒரு நபர் இங்கே பாரு அப்படின்னு சொன்னாருன்னா அவர்கிட்ட வார்த்தையில் அதிகமாக சொல்லிக்கிட்டே இருந்தால் அவரால் கவனிக்கவே முடியாது. அவர்கிட்ட பிக்சர் மூலமாகவோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் மூலமாகவோ அவருக்கு நீங்கள் காட்டணும். ஒரு நபர் கவனி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு, இல்லை அவர் ஏதாவது ஒரு மோஷனை பற்றியே பேசிகிட்டு இருக்காருன்னா அவர்கிட்ட பேசினாலோ காட்டினாலோ பத்தாது, அவருக்கு நீங்கள் உணர வைக்கணும். அப்போ உணர்வு ரீதியான ஏதாவது ஒரு விஷயத்தை கட்டாயம் கொடுத்தாகணும். இப்படி பண்ணும்போது தான் அவங்களுக்கு உங்களை பிடிக்கும், உங்களை தெரிந்த நபர் மாதிரி உணர்வாங்க, உங்களை நம்பலாம் அப்படின்னு நினைப்பாங்க. இன்னும் ரொம்ப முக்கியமாக ஐ மெசேஜை நீங்கள் பயன்படுத்தணும். ஐனா என்ன? எப்போ பேசும்போதும் நான் அப்படின்னு நீங்கள் பேச கற்றுக்கணும். பொதுவாக நானே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எப்பயாவது மோசமான விஷயத்த சொல்கிறீங்க, ஒரு கிரிட்டிசிசம் பண்ணுறீங்க, இல்லாத ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஐன்ற வார்த்தையை பயன்படுத்தணும். நீ சொன்னது புரியவே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக எனக்கு அது புரியல அப்படின்னு சொன்னாலே போகிறோம். உனக்கு மரியாதையே தெரில, நீ என்னை ரொம்ப அவமதிக்கிற அப்படின்னு நீன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நான் இந்த இடத்துல அவமதிக்கப்பட்ட மாதிரி உணர்றேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அதாவது ஒரு நபரை கிரிட்டிசைஸ் பண்ணும்போது அவரோட ஈகோவை டேமேஜ் பண்ணாமல் இருக்கணும்னா அந்த இடத்துல நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்றத உங்களோட பர்ஸ்பெக்டிவில் சொல்லும் போது அவர் அங்கே சரியும் செஞ்சுப்பார், உங்களை ஒரு எதிரியாகவும் நினைக்க மாட்டார். அந்த மாதிரியான இடங்களில் இப்படி நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா அவர் உங்களை விரும்ப ஆரம்பிப்பார், உங்களை நம்ப ஆரம்பிப்பார், உங்களை அவருக்கு தெரிந்த மாதிரி நடந்துப்பார். அடுத்து இந்த பர்சுவேஷன் பற்றி நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயந்தான், இந்த உலகத்தில் பேசி சரி செய்ய முடியாதுன்னு ஒரு விஷயமே கிடையாதுன்னு சொல்கிறார்.
அதாவது எல்லாத்தையும் உங்களால் நெகோஷியேட் பண்ண முடியும் அப்படின்னு இந்த ஆத்தர் சொல்கிறார். அப்போ ஒரு நெகோஷியேஷன் ஸ்கில்லை வளர்த்துக்கிறது எப்படி? ஒரு நெகோஷியேஷனும் பெர்சுவேஷனும் ஒன்று தான் அப்படின்னும் சொல்கிறார். அடுத்தவங்கள்ட்ட ஏதோ ஒரு விஷயத்தை பேசி நீங்கள் சரி செய்கிறீங்க அப்படின்னா அவங்கள அங்கே நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ ஒரு நெகோஷியேஷனுக்கு என்ன மாதிரியான ஸ்கில்லை நான் வளர்த்துக்கணும்? ஒருத்தவங்கள்ட்ட பேசி ஒரு விஷயத்தை நான் அடையணும் அப்படின்னா அங்கே என்னெல்லாம் செய்யணும் அப்படின்ற சில டிப்ஸை கொடுத்துருக்காரு. முதல்ல இவர் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, எப்போவுமே அடுத்தவங்கள்ட்ட ஏதோ ஒரு விஷயத்தை நெகோஷியேட் பண்ணுறீங்கன்னா அவங்கக்கிட்ட அந்த நெகோஷியேஷன் அவங்களோட பிரச்சனை அப்படின்றத புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்கிறார். நான் ஏதோ ஒரு உதவிக்காக ஒருத்தவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ஒருத்தவர்கிட்ட நான் வந்து ஒரு பேரம் பேசுகிறேன்னு வச்சுப்போம். அப்போ அவர் அதை செய்யணுமா வேணாமான்ற முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியே அந்த விஷயம் அவரோட பிரச்சனை அப்படின்னு அவருக்கு புரிய வைக்கணும்னு சொல்கிறார். ஒரு சின்ன உதாரணத்தை எடுத்துப்போம். நான் ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அந்த வேலை செய்கிறது எப்படின்னு எனக்கு இப்போது தெரியல. இப்போ எனக்கு அது தெரியல. பக்கத்தில் இருக்க ஒரு நபர்கிட்ட நான் உதவி கேட்கணும். அவர் மூலமாக அந்த வேலையை நான் செய்யணும். அங்கே நான் அவர்கிட்ட இதை டைரெக்டாக எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டால் அவர் செஞ்சு கொடுக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த வேலையை அவரை செய்ய வைக்கணும் அப்படின்னா அவர்கிட்ட அந்த வேலை அவரோட வேலை அப்படின்னு நான் மாற்றணும். எப்படி என்னோட வேலையை இன்னொருத்தவரோட வேலையாக என்னால் மாற்ற முடியும்? இது உங்களோட வேலை தான், என்னோட வேலை இல்லை அப்படின்னு சொல்கிறது மூலமாக ஒரு நபர் உங்களோட வேலையை அவரோட வேலைன்னு எடுத்துப்பாரா? அப்போது உங்களோட வேலையை அடுத்தவங்களோட வேலையாக மாற்றுறது எப்படின்றத நீங்கள் கற்றுக்கணும். அதுக்கு சிம்பிளான ஒரே ஒரு விஷயந்தான் இருக்குது. அவங்கக்கிட்ட அட்வைஸ் கேட்கணும், இல்லை சொல்யூஷன் கேட்கணும். ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு வேலை செய்ய போகிறேன். இப்போ எனக்கு எப்படி செய்யணும்னு தெரியல, இன்னொரு நபரை செய்ய வைக்கணும். அப்போ நீங்கள் அங்கே என்ன செய்யணும்னா, இன்னொரு நபர்கிட்ட இந்த வேலை நான் செய்ய போகிறேன், எனக்கு எப்படி செய்கிறதுன்னு தெரியல, ஏதாவது அட்வைஸ் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேளுங்க. இல்லை ஒரு பிரச்சனையில் இருக்கீங்க அப்படின்னா அந்த நபர்கிட்ட நான் அப்படி ஒரு பிரச்சனையில் இருக்கேன், இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் கொடுக்க முடியுமா, இதுக்கு ஏதாவது வழி இருக்கா தீர்க்கறதுக்கு அப்படின்னு கேளுங்க. இந்த விஷயத்தை கேட்டிங்கன்னா அவர் சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது ப்ராப்ளம் அவரோடதுன்னு நம்ப ஆரம்பிப்பார். இன்னொரு உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரிந்த ஒரு நபர் இருக்கார். அவர் ஒரு சுப்பீரியர், உங்கள் பாஸுக்கு கொஞ்சம் தெரிஞ்சவர் அப்படின்னு வச்சுப்போம். நீங்கள் அந்த பாஸை உடனடியாக ரீச் பண்ண முடியாது அப்படின்னு வச்சுப்போம். இப்போ அந்த பாஸ் கிட்ட போய் நீங்கள் ஏதோ ஒன்று பேசணும், இல்லை அவர்கிட்ட நீங்கள் போய் பார்க்கணுன்ற தேவை உங்களுக்கு இருக்குது. அவர் ரொம்ப உயர் பதவியில் இருக்கிறதுனால டேரெக்டாக உங்களால் அவர்கிட்ட போக முடியாது. நிறைய தடுக்கிறதுக்கு நபர் இருக்காங்க. இப்போது உங்கள் கூட இருக்கக்கூடிய நபருக்கு அவரை தெரிஞ்சிருக்கு. நீங்கள் என்ன கேட்கலாம்? நான் அவரை பார்க்கணும், கொஞ்சம் கூட்டிகிட்டு போயேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை அப்படிலாம் என்னால் கூட்டிகிட்டு போக முடியாது, இப்படி நான் யாராவது ஒரு நபரை சொல்லாமல் கூட்டிகிட்டு வந்தால் அவர் என்ன திட்டுவார் அப்படின்னு தான் அந்த நபர் பதில் சொல்லுவார். அப்போ அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களை அந்த நபர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறது இந்த ரெண்டாவது நபரோட ஒரு பிரச்சனை அப்படின்னு அவருக்கு புரிய வச்சிங்கன்னா அவர் கட்டாயம் கூட்டிகிட்டு போவார். அப்போ அந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யலாம்? இந்த ரெண்டாவது நபர்கிட்ட நான் அந்த மேலதிகாரியை போய் பார்க்கணும், ஆனால் பார்க்க முடியல, நிறைய பிரச்சனை இருக்குது, உனக்கு தான் அவரை நல்லா தெரியும்ல, நான் அவரை போய் பார்க்கறதுக்கு ஏதாவது வழி இருக்கும்ல, என்ன வழி இருக்குது, ஏதாவது சொல்ல, ஏதாவது ஒரு அட்வைஸ் சொல்ல, ஏதாவது ஒரு சொல்யூஷன் கூட அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அங்கே அவர் உடனடியாக யோசிக்க ஆரம்பிப்பார். எப்படி நீ போய் பார்க்கலாம், ஏற்கனவே அங்கே இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்றதெல்லாம் யோசித்து பார்ப்பார். அப்படி யோசிக்கும் போது நான் யோசிக்கிறேன் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்துக்கு தீர்வு வேணும்னு யோசிக்கிறேன்னா அது என்னோட பிரச்சனை அப்படின்னு என் மூளை நம்பும். அப்போ உடனடியாக சரி அப்படியா, வேறு வழி இல்லை, வெளியே சொல்லாத, நானே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், நானே பேசிட்டு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம். அப்போ எப்போவுமே அடுத்தவங்கள்ட்ட ஏதாவது ஒரு விஷயம் கேட்க போகிறீங்கன்னா நீங்கள் கேட்குறது அவரோட பிரச்சனை அப்படின்னு அவருக்கு புரிய வைக்கணும். அப்படி புரிய வைக்கிறதுக்கு ஒன்று அவர்கிட்ட அட்வைஸ் கேளுங்க, இல்லை சொல்யூஷன் கேளுங்க. எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லு அப்படின்னு சொல்லுங்கள், இல்லை எனக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் சொல்லு அப்படின்னு சொல்லுங்கள். இப்படி சொன்னீங்கன்னா உங்கள் பிரச்சனையை அவரோட பிரச்சனையாக பார்க்கறதுக்கான கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. எப்போவுமே அடுத்தவங்கள்ட்ட இப்படி ஒரு நெகோஷியேஷன் பண்ணுறப்போ, ஏதோ ஒரு விஷயத்தை பேசுகிறப்போ நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் எப்படி பேசுகிறீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம், என்ன பேசுகிறீங்க அப்படின்றத விட. ஏன்னா நம்ம எந்த வார்த்தையை கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பேசுகிறோமோ, எந்த தோரணையில் பேசுகிறோமோ அது டோட்டலி டிஃப்ரெண்ட்டான மீனிங்கை அவருக்கு கொடுக்கும். அப்போ நீங்கள் பணிவாக பேசுகிறப்போ எந்த வார்த்தைக்கு அழுத்தம் கொடுக்குறீங்க, எதை நீங்கள் மென்மையாக பேசுகிறீங்க அப்படின்றது புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு 4 வார்த்தை ஒரு வாக்கியத்தில் இருக்குன்னா இந்த 4 வார்த்தைக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கு நான் அழுத்தம் கொடுக்குறப்போ அதோட மீனிங்கே டோட்டலாக மாறும். நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் அப்படின்ற 4 வார்த்தையாக இருக்கட்டும், நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்குறப்போ அதுக்கு ஒரு மீனிங் இருக்கும். நான் உன்கிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டேன்னா நான் உங்களை ஸ்ட்ரெஸ் பண்ணி நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு அர்த்தம். இல்லை நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்குறதுக்கு மூலமாக நான் சொன்னதுக்கு பதிலாக நீ வேறு எதையோ செஞ்சுருக்க அப்படின்னு அர்த்தம். நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்குறது மூலமாக நான் உங்ககிட்ட சொன்னதை நீ காது கொடுத்து கேட்கவே இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன்னு அர்த்தம். இப்படி நான் எந்த வார்த்தைக்கு அழுத்தம் கொடுக்குறேனோ அதை பொறுத்து என்னோட வாக்கியத்தோட அர்த்தமே மாறுது. இது நீங்கள் கட்டாயம் புரிஞ்சுக்கிட்டு அடுத்தவங்கள்ட்ட பேசுகிறப்போ எப்படி பேசணும் அப்படின்றத தெரிஞ்சு பேசணும். அப்போ தான் ஒரு நெகோசியேஷனில் உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். இதெல்லாம் ஏதோ பெரிய பெரிய விஷயம் மாதிரி இருக்கே, நான் பேசும்போது எப்படி என் வார்த்தையில் எந்த வார்த்தையை நான் அழுத்தமாக பேச போகிறேன், எந்த வார்த்தையை பயன்படுத்த போகிறேன், எங்கே பேசணும் எங்கே பேசக்கூடாது, இதெல்லாம் பெருசாக இருக்கே அப்படின்னு தோணுனா இது எல்லாத்த விட முக்கியமான சிம்பிளான ஒரு விஷயம் இருக்குது.
அடுத்தவங்கள்ட்ட நீங்கள் ஒரு நெகோஷியேஷன் பண்ணுறப்போ சிம்பிளான ஒரு ரூலை ஃபாலோ பண்ணணும். அது என்னென்னா, சின்னதாக நீங்கள் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே பேசணும். அந்த ஸ்மைலிங் வந்து அடுத்தவங்களை நீங்கள் மாக் பண்ணுறீங்க, கொஞ்சம் வந்து அவங்கள அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றதுக்கு கிடையாது. இயல்பாக நீங்கள் ஒரு ஸ்மைல் பண்ணிக்கிட்டே பேசுனீங்க அப்படின்னா அந்த சுச்சுவேஷனே கொஞ்சம் காமாக இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் கேட்குறது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம். அடுத்தவங்கள்ட்ட நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். ஏதோ ஒரு நபரை பார்க்குறீங்க, அவங்களுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட்டை நீங்கள் ஜென்யூனாக கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். அவங்கள்ட்ட நீங்கள் ஒரு கோவத்தை கொடுத்தீங்கன்னா அதுதான் அதிகமாக கிடைக்கும். அந்த நபர் யாராக இருந்தாலும் சரி. ஒரு நபர்கிட்ட நீங்கள் இப்போ நெகோஷியேட் பண்ண போகிறீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் அங்கே வெளிப்படுத்தணும். உங்கள் 2 பேருக்கும் காமனாக என்ன இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சி அதை பற்றி கொஞ்ச நேரமாவது பேசணும். 2 பேருக்கும் கிரிக்கெட் பிடிக்கும்னா கிரிக்கெட்டை பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிவிட்டு போய் அவர்கிட்ட பேசணும். ஒரு சினிமா பிடிக்கும்னா அதை பற்றி பேசுங்க. ஒரு இசை பிடிக்கும்னா அதை பற்றி பேசுங்க. 2 பேருக்கும் பிடித்தல், 2 பேருக்கும் காமனாக இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி நடுவுலையே நீங்கள் பேசுகிறீங்க, இல்லை ஆரம்பத்திலே பேசுகிறீங்க அப்படின்னா அங்கே அவர் கொஞ்சம் அவரோட சுச்சுவேஷனை டீஎஸ்கலேட் பண்ணிப்பார். ரொம்ப அக்ரெசிவாக உங்கள்கிட்ட நெகோஷியேட் பண்ணணும்னு நினைக்க மாட்டார். இவர் நம்ம நபர் தான் அப்படின்ற மாதிரி யோசிப்பார். ரொம்ப காமாக நிதானமாக உண்மை என்னவோ அதை டைரெக்டாக பேசுவார். நம்ம அடுத்தவங்கள்ட்ட பேசுகிறப்போ சில சமயம் ஹார்ஷாக பேசிடுவோம். பொதுவாக நம்மளை விட மேல் பதவியில் இருக்கிறவங்கள்ட்ட அவ்வளோவா நம்ம ஹார்ஷாக நடந்துக்க மாட்டோம். அவங்க நம்மளை ரொம்பவே கடுப்பேற்றினா கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவோம். ஆனால் சில நபர்களால் நம்மளை பாதிக்கவே முடியாது அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களை, ரொம்ப எளிமையான நபர்கள் ஏதாவது சின்ன தவறு பண்ணால் அங்கே நமக்கு கோபம் வரும். இது வரக்கூடாது தான், ஆனால் வரதும் ஒரு இயல்பான விஷயந்தான். உதாரணத்துக்கு நான் அந்த வீடியோட ஆரம்பத்தில் சொன்ன ஒரு உதாரணத்தை எடுத்துக்கோங்க. ஒரு கேப் டிரைவர் ஒரு சின்ன தப்பு பண்ணுறப்போ நம்ம ரொம்ப கோவப்படுவோம். ஆனால் நம்மளோட பாஸ் பண்ணால் அவ்வளோ கோவப்பட மாட்டோம். ஏதோ ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், அங்கே நமக்கு உணவு பரிமாறிக்கிட்டு இருக்க ஒரு வெயிட்டர் ஏதாவது ஒரு தப்பு பண்ணுறாரு, நான் ரொம்ப நேரமாக ஒன்று கேட்டுக்கிட்டு இருக்கேன் கொண்டு வரல அப்படின்னா உடனடியாக நம்ம கோவப்படுவோம். இங்கே யார் மேனேஜர், இந்த ஹோட்டலே இப்படி தான் அப்படின்னு நம்ம ரொம்ப கத்து செய்வோம். ஆனால் ஒரு பெரிய நபர் நம்மள்ட்ட அப்படி நடந்துக்கிட்டால் செய்ய மாட்டோம். இப்படி நம்ம இருக்கக்கூடாதுன்னு நமக்கே தெரியும். ஆனால் இந்த மாதிரி சூழலில் எமோஷன் காரணமாக நம்ம அப்படி செஞ்சுருவோம். அப்போ இந்த சூழலை நம்ம எப்படி கையாளுறது? ஏன்னா இந்த மாதிரி யார்கிட்ட நம்ம கோவப்படுறோமோ அவங்க தான் நமக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவாங்க. அவங்கள்ட்ட கொஞ்சம் நல்லா நடந்துக்கிறது மூலமாக நமக்கு நிறைய விஷயம் கிடைக்கவும் செய்யும். உதாரணத்துக்கு ஹோட்டல் வெயிட்டரே எடுத்துக்கோங்க. அவர்கிட்ட கொஞ்சம் பணிவாக நீங்கள் நடந்துக்கிட்டீங்க, அன்பாக நடந்துக்கிட்டீங்க, அவரை கொஞ்சம் பாராட்டுறீங்க அப்படின்னா அந்த ஹோட்டல் எக்ஸ்பீரியன்ஸே உங்களுக்கு நல்லாயிருக்கும். திரும்ப திரும்ப அங்கே நீங்கள் எப்போ போனாலும் அப்போ உங்களுக்கு நல்ல சர்வீஸை அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அப்போ அவங்க கிட்டலாம் நம்ம இவ்வளவு தேவையில்லாமல் கோவப்பட தேவையில்லை. அது நம்மளோட எமோஷனுக்கும் நல்லது கிடையாது. இந்த மாதிரி நம்ம நடந்துக்க கூடாதுன்னு நமக்கே தெரியும். இருந்தாலும் நான் அந்த சுச்சுவேஷனில் கொஞ்சம் ஹீட் ஆகி பேசிடுறேன், ஏதாவது கோவப்பட்டுடுறேன், சிட்டு ஏதாவது பண்ணுறேன். அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த ஆத்தர் ஒரு சிம்பிளான டிப்ஸை சொல்கிறார். இந்த மாதிரி நபர்களை எப்போ நீங்கள் பார்க்கும் போதும் யார்கிட்ட நீங்கள் கோவப்பட முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த நபர்களை உங்களோட பக்கத்து வீட்டுக்காரர்களாக கற்பனை பண்ணிக்க மட்டும் சொல்கிறார். நீங்கள் ஏதோ ஒரு டிரைவர்கிட்ட சண்டை போட போகிறீங்க, ஒரு ஆட்டோ டிரைவர்கிட்ட சண்டை போட போகிறீங்க. ரேப்பிடோவில் வர ப்ரைஸை விட அதிகமாக அவர் கேட்டுட்டார், 10 ரூபாய் 20 ரூபாய் கேட்டுட்டார். அதனால நான் ரொம்ப கோவப்பட போகிறேன், ஒரு நாட்டிலே வந்து ஒரு மிகப்பெரிய ஊழலாக இருக்காது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதனால கோவப்பட போகிறீங்க அப்படின்னா கோவப்படுறதுக்கு முன்னாடி இவர் நம்மளோட பக்கத்து வீட்டுக்காரராக இருந்தால் நம்ம என்ன செய்வோம்னு யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக நம்ம கோவப்பட மாட்டோம். ஒரு வெயிட்டர் நீங்கள் தண்ணி கேட்டீங்க, 2 நிமிஷம் ஆகி வரல, ஒரு இந்த நாடே சீரழிஞ்சிடும் இந்த மாதிரி ஆட்கள் இருந்தால் அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னா அந்த இடத்துல இவர் நம்மளோட பக்கத்து வீட்டுக்காரர் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. இப்படி யோசிக்கிறது மூலமாக அந்த எமோஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஹீட்னஸை உடனடியாக உங்களால் குறைக்க முடியும். இதுவும் ஒரு நெகோஷியேஷன் அட்வைஸ் தான். ஏன்னா இந்த மாதிரி நபர்கள் திரும்ப திரும்ப நமக்கு சின்ன சின்ன உதவியை பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்க. தேவையில்லாமல் இந்த இடத்துல நம்ம இம்பொலைட்டாக இருக்கோம் அப்படின்னா அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். சில நேரத்தில் மனிதர்கள் ரொம்ப கடினமாக இருப்பாங்க. அந்த கடினமான மனிதர்களை எப்படி கையாளுறது? உங்களுக்கு ஒருவேளை ஒருத்தர் பிடிக்காமல் இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு நபர்கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு விஷயம் பிடிக்காமல் இருக்கலாம், அதை நீங்கள் மாற்றணும்னு கூட நினைக்கலாம். இப்படிப்பட்ட கடினமான மனிதர்களை எப்படி கையாளுறது? முதல்ல நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, எல்லா மனிதர்களையும் உங்களால் கையாள முடியாது, எல்லாரையும் உங்களால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. சில பேர் எப்படி இருக்காங்களோ அப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில சமயம் அது அவங்களுக்கே ஒரு தீங்கான விஷயமாக கூட இருக்கலாம். நீங்கள் நல்லதுக்காக கூட சொல்லலாம், அதுக்காகலாம் அவங்க மாற மாட்டாங்க. இப்படி நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு விடாப்பிடியாக இருக்கக்கூடிய மனிதர்கள்ட்ட நீ இப்படி மாறணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதோ அது உங்களோட நல்லதுக்கோ இல்லை அவங்களோட நல்லதுக்கோ நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அது கிட்டத்தட்ட பன்னிக்கு பாட சொல்லித்தரத்துக்கு சமம் அப்படின்னு சொல்கிறார். நம்மளால் ஒரு பன்னிக்கு பாட சொல்லித்தர முடியுமா? அதால் நீங்கள் என்ன பண்ணாலும் பாட முடியாது. அப்போது இந்த மாதிரி நான் விடாப்பிடியாக இப்படித்தான் இருப்பேன்னு ஒரு நபர் சொல்கிறாரு அப்படின்னா அந்த நபரை நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஒரு நல்ல நோக்கத்துக்கு கூட, அவரோட நல்லதுக்கு கூட அப்படி நீங்கள் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் என்ன நினச்சாலும் அது முடிய போகிறதே கிடையாது. சில சமயம் சில நபர்கள் இருப்பாங்க, அவங்கள வாழ்க்கையில் ஒரு தடவை தான் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு வச்சுப்போம். திரும்ப அவரை நீங்கள் பார்க்க போகிறதில்ல. அந்த நபரை பார்த்தா தெரியுது ரொம்ப கடினமான நபர் இவர்கிட்ட ஒரு வேலையை வாங்குறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுது. உதாரணத்துக்கு ஏதோ ஒரு டிக்கெட் புக் பண்ணுறதுக்காக போகிறீங்க, ஒரு கவுண்டரில் ஒருத்தவர் இருக்கார்.
அவரை பார்த்தா தெரியுது இவர் ரொம்ப சிடுசிடுன்னு தான் இருப்பார், நமக்கு தேவையான உதவி இவர் பண்ண போகிறதில்ல அப்படின்னு உங்களுக்கு தெரியுது அப்படின்னா, அந்த இடத்துல பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்கிறார். சாரி நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க, உங்களால் முடிஞ்சா அப்படின்னு ஆரம்பிங்க அப்படின்னு சொல்கிறார். நம்ம பொதுவாக நம்ம செய்யாத தவறுக்கு மன்னிப்பு கேட்குறதுக்கு ரொம்பவே தயங்குவோம். ஆனால் இங்கே நான் செய்யாத தப்புக்கு மன்னிப்பு கேட்குறத விட நிம்மதியை இழக்கிறது ரொம்ப மோசமான விஷயம். அப்போ உங்களோட நிம்மதியை நீங்கள் பார்த்துக்கணுன்னா, ஒரு நபர் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறதில்ல, எப்பயாவது தான் வராரு அப்படின்னா அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு விட்டுருங்க. இல்லை எங்கேயோ ஒரு பப்ளிக் பிளேஸுக்கு போகிறீங்க, ஒரு நபரை நீங்கள் தெரியாமல் இடிச்சிட்டீங்க, அவர் உடனே கோவப்பட்டு அங்கே கற்றுன்னு கத்துறாரு, நீங்கள் தெரியாமல் தான் இடிச்சிருப்பீங்க, நான் தெரியாமல் இடிச்சதுக்கு இவ்வளவு கோவப்படுறியே அப்படின்னு நீங்கள் திரும்பி ரியாக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ரொம்ப ரொம்ப சாரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நகர்ந்து போங்க. ஏன்னா அந்த இடத்துல உங்களோட மென்டல் பீஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், உங்கள் மன நிம்மதி தான் முக்கியம். எங்கெல்லாம் ஒரு நபரை நீங்கள் திரும்ப பார்க்க போகிறது இல்லையோ அந்த இடத்துல நீங்கள் மன்னிப்பு கேட்டால் அந்த சுச்சுவேஷன் சால்வ் ஆகும்னா கேட்டுருங்க அப்படின்னு சொல்கிறார். அந்த இடத்துல அந்த கடினமான நபரை போய் நீங்கள் மாற்றணும், திருத்தணும், நீங்கள் தான் சரின்னு நிரூபிக்கணும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. அது ரொம்ப கடினமான விஷயம். அடுத்து உங்களுக்கு பிடிக்காத ஒரு நபர் இருக்காங்க, இல்லை ஒரு நபர்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்கல, அதை நீங்கள் மாற்றணும்னு நினைக்கிறீங்க. எப்படி மாற்ற முடியும்? ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு கீழே ஒரு நபர் வேலை பார்க்குறாரு, ஒழுங்காக வேலை பார்க்குறதே இல்லை அவர். இப்போ அவரை ஒழுங்காக வேலை பார்க்க வைக்கணும், நீங்கள் நினச்ச மாதிரி அவர் வேலை பார்க்கணும். என்ன செய்ய முடியும்? சிம்பிளாக ஒரு விஷயத்த சொல்கிறார். அவர் நீங்கள் நினச்ச விஷயத்த எப்பயாவது செஞ்சே தீருவார். அவருக்கே தெரியாமல் கூட அந்த நல்ல வேலையை அவர் செய்யலாம். அப்படி அவர் நல்லா வேலை பார்க்கும் போதெல்லாம் அவரை கொஞ்சமாக நீங்கள் ஜென்யூனாக பாராட்டுங்க. ஒரு நபர் எப்போவுமே பொறுமையாக வேலை பார்த்துட்டு இருக்காரு, திடீர்னு ஒரு நாளாவது அவர் கொஞ்சம் வேகமாக வேலையை முடிப்பார். அப்போ உடனடியாக வேகமாக வேலையை முடிச்சிட்டியே, ரொம்ப சூப்பர் அப்படின்னு நீங்கள் பாராட்டுங்க. எந்த விஷயத்துக்கு பாராட்டு கிடைக்குதோ அதை திரும்ப செய்யணும்னு அவர் நினைப்பார். காலப்போக்கில் அது அவரோட கேரக்டராகவே மாறும். இல்லை அவர் வேகமாக வேலையை முடிக்கக்கூடிய நபரே கிடையாது, ஒரு தடவை கூட அவர் முடிக்க மாட்டார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த இடத்துலையும் ஒரு அட்வைஸை அவர் சொல்கிறார். ஒரு நபர் என்ன செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை அவர் செய்யவே மாட்டார் அப்படின்னு உங்களுக்கு தோணிடுச்சு அப்படின்னா, அவர் அதை செய்கிறாரு அப்படின்னா அடுத்தவங்கள்ட்ட பல பேருக்கு முன்னாடி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஒரு நபர் எப்போவுமே பொறுமையாக தான்ப்பா வேலை பார்ப்பார், அவர் வேகமாக முடிச்சதே இல்லை அப்படின்னா பல பேருக்கு மத்தியில் இவர் ரொம்ப வேகமாக வேலை பார்ப்பார் தெரியுமா, இவர்கிட்ட எனக்கு பிடிச்சதே அதுதான் அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்கிறார். அதாவது எப்போ ஒரு ரெப்புடேஷனை ஒரு நபர்கிட்ட இல்லைனா கூட நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அதை காப்பாற்றணும் அப்படின்னு அவர் நினைப்பார். நம்ம எல்லாருக்குமே ஒரு உள்ளுணர்வு இருக்கும், நம்மளோட ரெப்புடேஷனை நம்ம பிடிச்சிக்கணும், பாதுகாக்கணும் அப்படின்ற உணர்வு இருக்கும். அதுதான் ஈகோவாக மேனிஃபெஸ்டோ ஆகுது. அப்போ ஒரு நபருக்கு இல்லாத ரெப்புடேஷனை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதை பிடிச்சிக்கணுன்ற உணர்வில் அந்த வேலையை செய்ய ஆரம்பிப்பார் அப்படின்னும் சொல்கிறார். அடுத்து நீங்கள் ஒரு தலைவனாக இருந்தால் எந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்றத பற்றியும் இவர் பேசியிருக்கார். நிறைய ரெஃபரன்ஸை ஆப்ரஹாம் லிங்கன் மாதிரியான தலைவர்கள்கிட்டேருந்து எடுத்து இவர் சொல்லியிருக்கார். ஒரு தலைவனாக இருக்கீங்க, உங்களுக்கு கீழே நிறைய மனிதர்கள் இருக்காங்க அப்படின்னா அங்கே நீங்கள் எப்படி நடந்துக்கணும், அந்த இடத்துல இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது தேவைப்படும். ஆனால் அந்த இன்ஃப்ளூயன்ஸை எப்படி நீங்கள் அடையணும், எந்த மாதிரி நற்குணங்கள் உங்கள்கிட்ட இருக்கணும். முதல்ல இவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்காக ஒரு நபர் வேலை செய்கிறாருன்னா உங்களுக்கு அவர் வேலை செய்யாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பை உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். எனக்கு கீழே ஒருத்தர் வேலை செய்கிறாரு அப்படின்னு வச்சுப்போம், அந்த நபர் எனக்கு கீழே வேலை செஞ்சே ஆகணுன்ற கட்டாயத்தை என்றைக்குமே நான் கொடுக்கக்கூடாது. எனக்கு நீ வேலை செய்யாமலேயும் இருக்கலாம், அது உன்னோட சுதந்திரம் அப்படின்றத முதல்ல புரிய வைக்கணும்னு சொல்கிறார். எந்த ஒரு நபரையும் நீ கட்டாயம் என் கூட இருக்கணும், எனக்காக நிற்கணும் அப்படின்றத நான் சொல்லக்கூடாது. என்னை விட்டு நீ போனால் இதே மரியாதையோடு தான் உன்னை நான் நடத்துவேன், என்னை விட்டு நீ போனாலும் உன்னை நான் மதிப்பேன், அதுக்கான முழு சுதந்திரம் உனக்கு இருக்குது, அப்போவும் நீ என் கூட நிற்பியா அப்படின்னு தான் நீங்கள் கேட்கணும். இதை நீங்கள் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட மட்டும் கிடையாது, யார்கிட்ட உதவி கேட்டாலும் இந்த வழியை நீங்கள் பயன்படுத்தலாம். உதாரணத்துக்கு ஒரு நபர்கிட்ட உதவி கேட்குறீங்க, நீங்கள் இதை செய்யலைன்னா கண்டிப்பாக நான் புரிஞ்சுப்பேன், ஒருவேளை செய்ய முடிஞ்சால் நீங்கள் செய்வீங்களா அப்படின்னு கேட்டு பாருங்கள். முதல்லையே அதை செய்யாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுத்துருங்க. ஏன்னா ஏதோ ஒரு நபர்கிட்ட உதவி கேட்டு அவர் முடியாதுன்னு சொல்கிறதுக்கு ஏக்கப்படக்கூடாது, அதற்கான இடத்தை நம்ம கொடுக்கக்கூடாது. முடியாதுன்னு சொல்கிறதுக்கு அவர் கம்ஃபர்டபுளாக இருக்கணும். அப்படி இருந்து அவர் நமக்கு செய்யும் போது தான் நம்ம கூட ஒரு நல்ல உறவை அவரால் வளர்த்துக்க முடியும். இதே தான் நம்ம கீழே இருக்கிறவங்களுக்கும் பொருந்தி போகும். ஒரு தலைவனாக நம்ம இருக்கிறப்போ எனக்காக நீ இருக்கணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது. எப்போ என் கூட உனக்கு உடன்பாடு இல்லைனாலும் நீ என்னை விட்டு விலகி போகலாம். அப்படி விலகி போனால் உன்னை நான் வெறுக்க மாட்டேன், உன்னை அதுக்காக நான் தண்டிக்க மாட்டேன், இதே மரியாதையோடு தான் உன்னை நடத்துவேன் அப்படின்றத தெளிவாக சொல்லி புரிய வைக்கணும். எப்பயாவது உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக தவறு செய்வாங்க. அப்படி தவறு செய்கிறப்போ எப்படி திருத்தணும் அப்படின்றது தான் ஒரு தலைமைத்துவ பண்பே. அதை தான் நம்ம அதிகமாக கற்றுக்கணும் எப்போ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பற்றி படிக்கிறோமோ. ஒருத்தர் தவறு பண்ணிட்டா எப்படிலாம் திருத்தலாம், முதல்ல எப்படி நீங்கள் திருத்தலாம் அப்படின்னா, நீ பண்ணது எனக்கு புரியுது, நீ எப்படி உணர்றியோ அதே மாதிரி நானும் ஒரு காலத்தில் உணர்ந்துக்கிட்டு தான் இருந்தேன், அப்படி நான் உணரும் போது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக நான் என்ன கற்றுக்கிட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கொடுக்கக்கூடிய அட்வைஸை கொடுத்தா
அந்த நபரோட முகம் அங்கே உடைக்கப்படாது. அவர் நீ பண்ணது தப்பு அப்படின்னு நீங்கள் அங்கே சொல்லாத மாதிரி அவருக்கு தோணும். அதே நேரத்தில் நீங்கள் சொன்ன அட்வைஸை அவர் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எடுத்த உடனே நீ பண்ணுறது ஒரு முட்டாள்தனமான விஷயம், நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அவங்க பண்ணதை சரியை நிரூபிக்கிறதுக்கு என்ன செய்யலான்றது தான் யோசிப்பாங்களே தவிர நீங்கள் சொல்கிறத காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. அப்போ முதல் தடவையாக நீ பண்ண தப்பை நானும் பண்ணியிருக்கேன், நீ இப்போ எப்படி உணர்ந்துக்கிட்டு இருக்கியோ அப்படி நானும் உணர்ந்திருக்கேன், ஆனால் நான் காலப்போக்கில் என்ன கற்றுக்கிட்டேன் தெரியுமா அப்படின்னு சொன்னீங்கன்னா காது கொடுத்து கேட்பாங்க. இல்லைன்னா ஆப்ரகாம் லிங்கனோட ஒரு வேவை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அவர் ஹூக்கர் அப்படின்ற ஒரு ஜென்ரலுக்கு ப்ரொமோஷன் கொடுக்கக்கூடாது அப்படின்ற முடிவு எடுத்திருக்கார். அப்போ அது எப்படி அவர் கன்வே பண்ணாருன்ற லெட்டர் நமக்கு கிடச்சிருக்கு. அந்த லெட்டரில் நீ தப்பு பண்ணிட்ட, அதனால் உனக்கு ப்ரொமோஷன் கிடையாது அப்படின்லாம் அவர் சொல்லலை. எடுத்த உடனே அவர்கிட்ட இருக்கிற நிறைய நல்ல விஷயத்தை பாராட்டுறாரு. கிட்டத்தட்ட முதல் பாதிக்கு பாராட்டு மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏன் ப்ரொமோஷன் கிடையாது அப்படின்றத ரொம்ப பொலைட்டாக சொல்கிறார். அதுக்கப்புறம் திரும்பவும் பாராட்டிட்டு முடிக்கிறார். இதை தான் நம்ம வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி அப்படின்னு சொல்லுவோம். எப்போ வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றிட்டோமோ மேலேயும் பழம் தான் இருக்கும், கீழேயும் பழம் தான் இருக்கும், நடுவில் தான் ஊசி இருக்கும். அப்போ அடுத்தவங்களுக்கு ஏதோ ஒரு கிரிட்டிசிசம் நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் கொஞ்சம் பாராட்டுங்க. ஜென்யூனான பாராட்டாக அது இருக்கணும். உண்மையாகவே எல்லாருக்கிட்டையும் நல்ல குணங்கள் இருக்கும், அதை எடுத்து சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஒரு சின்ன கிரிட்டிசைஸ் பண்ணுங்கள், திரும்ப அவருக்கு பாராட்டுங்க. இதை பண்ணிங்கன்னா அவங்களால அதை ஏற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இல்லைனா இன்னொரு சிம்பிளான டாக்டிக்ஸை சொல்கிறாரு. ஒரு 3வது நபரை பயன்படுத்தி நீங்கள் அங்கே அட்வைஸ் பண்ணணும். அதாவது நீ பண்ணுற தப்பை நானுமே பண்ணியிருக்கேன், அப்படி நான் பண்ணும்போது என்னோட சுப்பீரியர் அப்போ எனக்கு என்ன சொன்னார் தெரியுமா அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் அவரை விட வசந்தவர் அப்படின்ற ஒரு உணர்வு அவருக்கு ஏற்படாது. ஏதோ ஒரு 3வது நபர் நமக்கு கொடுக்குற அட்வைஸ் தானே இது அப்படின்னு உங்களுக்கு முன்னாடி அவர் அதை சுலபமாக கேட்டுப்பார். இல்லை இப்படிப்பட்ட அட்வைஸ் பண்ணும்போது முக்கியமான ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணலாம். இதுதான் நான் முன்னாடியும் சொல்லியிருந்தேன். அட்வைஸ் பண்ணும்போது 2 பேருக்கும் காமனாக இருக்கிற விஷயத்தை பற்றி பேசிட்டு அட்வைஸ் பண்ணுங்கள். அதாவது ஒரு நபருக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு டீமில் இருக்கீங்க, உங்களுக்கு கீழே ஒரு நபர் ஒழுங்காக வேலை பார்க்கல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இப்போ ஒரு அட்வைஸை கொடுக்க போகிறீங்க. நீங்கள் எப்படி கொடுக்கலாம்? நம்ம 2 பேருக்குமே கம்பெனிக்காக தான் வேலை பார்க்குறோம், நம்ம 2 பேருமே இந்த கம்பெனிக்கு தான் வேலை பார்க்குறோமே தவிர நமக்காக வேலை பார்த்துக்கல, நம்ம 2 பேருமே இந்த டீம் நல்லா இருக்கணும் தானே நினைக்கிறோம் அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிங்கன்னா அவர் நீங்கள் சொல்கிறத கேட்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவர் அங்கே நீங்கள் சொல்கிறத செய்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகம். இதை விட தலைவனாக இருக்கணும்னா இன்னும் 2 முக்கியமான விஷயத்தை நீங்கள் செய்யணும். 1, நீங்கள் அடையக்கூடிய வெற்றிக்கு எப்போவுமே கிரெடிட்டை உங்கள் டீமுக்கு கொடுக்கணும். உங்கள் டீமோட தோல்வியை எப்போவுமே நீங்கள் முன்னிருந்து எடுத்துக்கணும். அதுக்கு தான் தலைவன் தேவையை தவிர வேறு எதுக்கும் கிடையாது. ஒரு டீமை வழி நடத்தி அதுலேருந்து வரக்கூடிய வெற்றியை டீம்கிட்ட கொடுக்கறதுக்கும், ஒருவேளை தோத்துட்டா அதற்கான கிரிட்டிசிசமை தான் எடுத்துக்கிறதுக்கும் தான் தலைவன் இங்கே தேவைப்படுறான். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். 2வது, ஒரு தலைவனாக நீங்கள் இருக்கீங்கன்னா என்ன சொல்கிறீங்களோ அதை கட்டாயம் செய்யணும். திரும்ப திரும்ப ஒரே மாதிரி விஷயத்தை தான் நீங்கள் செய்யணும். அதாவது இன்றைக்கி நான் ஒன்று செய்வேன், நாளைக்கு வேறு செய்வேன், இன்றைக்கி ஒன்று சொல்லுவேன், நாளைக்கு வேறு ஒன்று மாற்றி செய்வேன் அப்படின்றது இருக்கக்கூடாது. சொன்ன மாதிரி நீங்கள் செய்யணும். தொடர்ந்து ஒரே மாதிரியான நம்பிக்கையோட பல விஷயங்களை பேசணும், செய்யணும். இது மாறிக்கிட்டே இருக்கக்கூடாது. இது மட்டும் கிடையாது, நீங்கள் ஒரு தலைவனாவோ தலைவியாவோ இருக்கணும், ஒரு இன்ஃப்ளூயன்ஷியலான ஆளாக இருக்கணும், அதே நேரத்தில் ஒரு பாசிட்டிவான இம்பேக்டை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டிய நிறைய அட்வைஸை அவர் கொடுக்குறாரு. நிறைய ரொம்ப வேல்யூபிளான அட்வைஸ்னு எனக்கு தோணுச்சு. ஸோ மீதி இருக்கக்கூடிய அனைத்து விஷயத்தையும் நான் ரொம்ப குயிக்காக டெலிவர் பண்ண பார்க்குறேன். அதில் முதல் விஷயம் என்னென்னா, நீங்கள் வாழ்க்கையில் கட்டாயம் வெற்றி அடைய போகிறீங்க. எப்போ வெற்றி அடைகிறீங்களோ அப்போ நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், அந்த நேரத்தில் அடக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்போ நான் வெற்றி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு தலைகணத்தோடு ஆடுறனோ, என்னை வெற்றி அடைய வச்ச நபர்களே அவங்க வாழ்க்கையை தியாகம் பண்ணி கூட என்னை தோற்கடிக்க முயற்சி பண்ணுவாங்க. திரும்பவும் சொல்கிறேன், எப்போ நான் வெற்றி அடைஞ்சதுக்கப்புறம் வெற்றி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு தலைகணத்தோடு ஆடுறனோ, என்னை வெற்றி அடைய வைத்த நபர்களே அவங்க வாழ்க்கையவே தியாகம் பண்ணி என்னை தோற்கடிக்க தயாராக இருப்பாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ரொம்ப சிம்பிளான ஒரு பிளாட்டினம் ரூல் இருக்குது, அதை எப்போவுமே கடைபிடிக்கணும். எனக்கு அடுத்தவங்க செஞ்சிடக்கூடாதுன்னு எந்த விஷயத்தை நினைக்கிறனோ அதை எக்காரணத்தை கொண்டும் அடுத்தவங்களுக்கு நான் செஞ்சிடக்கூடாது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இந்த உலகமே உங்கள் கால அடியில் இருக்கலாம், நீங்கள் தான் இந்த உலகத்தோட உச்சத்தில் கூட இருக்கலாம். அப்படி இருந்தாலும் ஒரு நபர்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் கேட்குறீங்கன்னா அதை ரெக்வஸ்ட்டாக தான் கேட்கணும், அதை ஒரு ஆர்டராக நீங்கள் பண்ணக்கூடாது. ஒரு கம்பெனியோட ஓனராக நீங்கள் இருக்கலாம், உங்கள் கம்பெனியில் இருக்கிற கடைநிலை ஊழியராக ஒருத்தவர் இருக்கலாம். அவர் உங்கள்கிட்ட சம்பளம் வாங்கி அவரோட குடும்பமே வாழ்ந்தாலும் நீங்கள் அவர்கிட்ட ஆர்டர் போடக்கூடாது, உங்களோட அதிகாரத்தை காட்டக்கூடாது. அவர்கிட்ட பணிவோட ஒரு ரெக்வஸ்ட் தான் பண்ணணும், ஒரு தாழ்மையாக தான் எல்லா விஷயத்தையும் நீங்கள் கேட்கணும். அப்படி கேட்கும்போது தான் உங்களுக்காக மனிதர்கள் இருப்பாங்க. இந்த உலகத்தில் டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, நீங்கள் என்கரேஜ் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருக்கணும். எப்போவுமே ஒரு நபர் நம்மள்ட்ட வந்து ஏதோ ஒரு ஐடியாவை ரொம்ப ஆர்வமாக சொல்வார், அது நமக்கு அது வேலைக்காகாது அப்படின்னு நமக்கு தோணும். அதுக்காகலாம் அவர்கிட்ட இது வேலைக்காகுமா அப்படின்னு கேட்டுறாதீங்க, அவரை ஊக்குவிங்க. இங்கே ஊக்குவிக்கிறதுக்கு தான் நிறைய பேர் தேவைப்படுறாங்க. ஆப்ரகாம் லிங்கன் ஒரு விஷயத்தை பண்ணுவாராம். யார் மேலாம் அவருக்கு ரொம்ப கோபம் இருக்கோ அவரை கண்ணா பின்னான்னு திட்டி லெட்டர் எழுதுவாராம். உங்களுக்கு ஒரு நபரை பிடிக்கலையா, நீலாம் மனுஷனா, நீலாம் பிறத்துக்கவே கூடாது, என்ன தோணுதோ எழுதுங்க,
ஆனால் அந்த லெட்டரை அனுப்பிடாதீங்க. ஆப்ரஹாம் லிங்கன் இந்த மாதிரி நிறைய லெட்டரை எழுதி வச்சிருக்காரு, ஆனால் அனுப்பினதே கிடையாது. ஏன்னா நம்ம ஒன்றும் கடவுள் கிடையாது. ஒருத்தர் மேலே நமக்கு கோவம் வந்துருச்சுன்னா அவர்கிட்ட பாசமாக பேசுகிறதுக்கு அவரை நமக்கு திட்டணும் தான் தோணும். அந்த திட்டுறதை அவருக்கே கேட்காம திட்டிடுங்க. ஒரு லெட்டரில் யாருக்காதுக்கும் விழாமல் திட்டிடுங்க. திட்டி அதை கசக்கி போட்டுருங்க, இல்லை கிழிச்சு போட்டுருங்க, இல்லை உங்கள் ட்ராரில் வச்சுக்கோங்க. இப்போ திட்டிட்டோம் அப்படின்னு நம்ம மனது கொஞ்சம் அமைதியாகும். இதுக்கப்புறம் அவர்கிட்ட அன்பாக பேசுங்க. திரும்பவும் நான் சொல்கிறேன், ஒரு நபர் நீங்கள் நினைக்கிற விஷயத்தை செய்யலைன்னா அந்த விஷயத்தை செய்கிறாருன்னு பாராட்டுங்க. கண்டிப்பாக அவர் செய்வார். இந்த ஆத்தரோட ஒய்ஃபை பற்றி ஒரு ஜாலியான கதையை சொல்கிறார். ஆத்தரோட ஒய்ஃப் நிறைய செலவு பண்ணுவாங்களாம். இவருக்கு அது கொஞ்சம் பயமாகவே இருக்குமா. அவங்கள செலவு பண்ண விடாமல் சேமிக்க வைக்கணும் அப்படின்னு இவர் யோசிச்சிருக்கார். என்ன பண்ணார்? எல்லாருக்கிட்டையும் இவங்க நல்லா சேமிப்பாங்க, பணத்தை பார்த்து செலவு பண்ணுவாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாராம். ஒரு கட்டத்தில் அவங்க சேமிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். இவரை திட்டுறாங்களாம், இதெல்லாம் எதுக்கு நீ தேவையில்லாமல் வாங்குற அப்படின்னு. அப்படி நல்ல வழியில் ஒருத்தவங்களை நீங்கள் திருத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா, அந்த பிரச்சனை இல்லை, அதுக்கு எதிர்மாறான நல்ல குணம் அவங்கள்ட்ட இருக்குன்றதை சொல்லிக்கிட்டே இருங்க. தானே அவங்களே அதை நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. இந்த உலகத்தில் ஒரு வாக்குவாதத்தில் வெற்றின்றது கிடையவே கிடையாது. யார்கிட்டயாவது நீங்கள் வாக்குவாதத்துக்கு போகிறீங்கன்னா உங்களால் ஜெயிக்கவே முடியாது. ஒன்று அங்கே நீங்கள் அந்த பேச்சில் ஜெயிச்சிருக்கலாம், இல்லை ஒரு நண்பரை இழந்திருக்கலாம். இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கும். பேச்சில் தோற்றுருக்கலாம், இல்லை நண்பரை இழந்திருப்பீங்க. ஜெயிச்சிங்கன்னா நீங்கள் நண்பரை இழந்துட்டீங்க, தோற்றிங்கன்னா அங்கே நீங்கள் பேச்சில் தோத்துட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ வெற்றின்னு ஒன்று கிடையவே கிடையாது. அதனால் தேவையில்லாத வாக்குவாதத்தில் போகாதீங்க. ஒரு விஷயம் வாக்குவாதமாக மாறப்போகுது அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே அங்கேயே எடுத்த உடனே தோல்வியை ஒத்துக்கோங்க. நீ சொல்கிறது ஒரு புது பர்ஸ்பெக்டிவாக இருக்கே, நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிவிடுங்க. உங்களால் ஏற்றுக்க முடியலனாலும். ஏன்னா வாக்குவாதத்தில் எதுவும் கிடைக்க போகிறது இல்லை. உங்கள் நண்பரோட உட்காந்து நீங்கள் பண்ணக்கூடிய வாக்குவாதத்தால் நாடு மாற போகிறது கிடையாது. பெட்டர் அங்கே நீங்கள் என்ன சொல்லணுமோ உங்களால் ஏற்றுக்க முடியலனாலும் சொல்லிட்டு விலகி வந்துடுங்க. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதனையும் ஒரே மாதிரி நடத்த கற்றுக்கோங்க. ஒரு கம்பெனியோட கடைசியில் இருக்கக்கூடிய ஒரு ஊழியராக இருக்கட்டும், கம்பெனியோட ஓனராக இருக்கட்டும், 2 பேருக்கும் ஒரே மாதிரி மரியாதையை கொடுங்க. இங்கே நீங்கள் யாரையும் அவமதிக்கக்கூடாது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஒரு நபர் அவரோட வேலையை சரியாக செய்கிறப்போ அங்கே அவமானம்ன்றது அவருக்கு ஏற்பட்டுறக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு அவரை நீங்கள் தான் தாங்கி பிடிக்கணும். அவருக்கு தேவையான அந்த காம்ப்ளிமெண்ட்ஸை, நன்றியை எல்லாத்தையும் நீங்கள் சொல்லணும். ரொம்ப முக்கியமான ஒரு டெஸ்ட்டை உங்களுக்கு நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் இப்போ பண்ணுற விஷயம், நான் இப்போ பேசுகிற விஷயம், என்னோடய செயல் எனக்கும் பயனளித்து அடுத்தவங்களுக்கும் பயனளிக்குதா அப்படின்னு கேளுங்க. உங்களுக்கு மட்டும் பயனளித்தா ஒரு விஷயத்தை செய்யாதுங்க. அதே நேரத்தில் அடுத்தவங்களுக்கு மட்டும்தான் பயனளிக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தாலும் அதை உங்களால் நீண்ட காலத்துக்கு செய்ய முடியாது. 2 பேருக்கும் பயனளிக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் செஞ்சாலே போகிறோம். நீங்களும் மாறுவீங்க, உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்களும் மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சிம்பிளான அட்வைஸ் இருக்குது. எப்போவுமே பேசிக்கிட்டு இருக்கப்போ இல்லை பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஃபோனை மட்டும் கட் பண்ணிடாதீங்க. ஏதோ ஒரு நபர்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்கீங்க, அவர் சொல்கிறது உங்களுக்கு பிடிக்கலனாலும் ஃபோனை கட் பண்ணாதீங்க. அட்லீஸ்ட் அமைதியாவது இருங்க. எப்போவுமே அடுத்த நபரை ஃபோனை கட் பண்ண அலோவ் பண்ணுங்கள். ஏன்னா ஃபோனை டக்குன்னு கட் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய அஃபென்ஸ் மாதிரி இன்னொரு நபரால் பார்க்கப்படும். அது தேவையில்லாமல் அதை நம்ம எதுக்கு செஞ்சு ஒரு எதிரியை சம்பாதிச்சுக்கணும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் முதல்ல ஃபோன் கட் பண்ணுற பழக்கத்தையே விட்டுருங்க. எப்போவுமே நமக்கு தெரியாத விஷயத்தை தெரியல அப்படின்னு ஒத்துக்கிறது ஒரு நல்ல பண்பு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியலன்னு சொல்லிட்டீங்கன்னா அதை தெரிஞ்ச நபர்கள் உங்களுக்கு உதவி பண்ண தயாராக இருப்பாங்க. நமக்கு தெரியலன்னு சொல்லிட்டா அவமானமாக இருக்குமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கடினமானதாக இருக்கும். ஒரு எக்ஸ்பர்ட் உங்களுக்கு அட்வைஸ் பண்ண போகிறது கிடையாது. அப்போ தெரியாத விஷயத்தை தெரியலன்னு சொல்கிறது ஒரு எக்ஸ்பர்ட்டை என்னை நோக்கி நான் ஈர்க்கிறதுக்கு சமம். அதனால் தெரியாத விஷயத்தை தெரியாதுன்னு உடனடியாக சொல்லுங்கள். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ சொல்லுங்கள். உடனடியாக அதை ஒரு எக்ஸ்பர்ட் கிட்டேருந்து கேட்டு கற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். எப்போவுமே சொல்யூஷனில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், பிரச்சனையில் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. பிரச்சனையில் ஃபோக்கஸ் பண்ணும்போது தான் யார் தப்பு யார் சரி அப்படின்ற கேள்விலாம் வரும். சொல்யூஷனில் ஃபோக்கஸ் பண்ணுறப்போ இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்றது மட்டும்தான் பதிலாக வரும். எப்போவுமே சொல்யூஷனில் ஃபோக்கஸ் பண்ணால் தேவையில்லாத நபர்களை நம்ம பகச்சிக்க வேண்டிய தேவை இருக்காது. தேவையில்லாமல் யாரோ ஒரு நபரை அஃபெண்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்காது. ஒரு நபரை காயப்படுத்த வேண்டிய தேவை இருக்காது. எப்போவுமே அடுத்தவங்களை கன்வின்ஸ் பண்ணுறப்போ நான் உன்னை கன்வின்ஸ் பண்ணிட்டா என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்காதீங்க. அதாவது நான் உன்னை கன்வின்ஸ் பண்ணிவிடுவேன் அப்படின்றத சொல்லவே சொல்லாதீங்க. அதுக்கு பதிலாக நீ கன்வின்ஸ் ஆனா அப்படின்னு கேளுங்க. நான் உன்னை கன்வின்ஸ் பண்ணிட்டேன்னா நீ இதை ஒத்துக்கிறியா அப்படின்னு கேட்காதீங்க. நான் உன்னை கன்வின்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நீ இதை செய்வியா அப்படின்னு கேட்காதீங்க. நீ கன்வின்ஸ் ஆனால் அதை செய்வியா அப்படின்னு கேட்டு பாருங்கள். எப்போவுமே அவங்க கையில் பொறுப்பு இருக்கிற மாதிரி அவங்க உணர்வாங்க. அவங்க தான் அங்கே ரெஸ்பான்சிபிளாக இருக்கிற மாதிரி உணர்வாங்க. அவங்க கண்ட்ரோலில் சுச்சுவேஷன் இருக்கிற மாதிரி உணர்வாங்க. உங்களுக்கு கீழே அவங்க இருக்கிற மாதிரி உணர மாட்டாங்க. அப்போது அந்த விஷயம் நீங்கள் அவங்கள கன்வின்ஸ் பண்ணும்போது அவங்களால செய்ய முடியும், ஏற்றுக்கவும் முடியும். சில சமயம் சில நபர்கள் ரொம்ப முக்கியமானவங்களாக இருப்பாங்க. அவங்கள்ட்டேருந்து நமக்கு பல விஷயங்கள் தேவைப்படும். அவங்க நம்ம லைஃபுக்கு ரொம்ப முக்கியமானவங்களாக இருப்பாங்க. அப்படி முக்கியமான நபர்களுக்கு உங்களால் செய்ய முடிஞ்ச மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அவங்க சில சமயம் பேசணுன்னு ஆசைப்பட்டால் அவங்கள முழுமையாக பேச விட்டு காது கொடுத்து கேட்குறது தான். அப்படி உட்காந்து நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா முழுவதும் அவங்க ஒரு கட்டத்தில் பேசி முடிப்பாங்க. அப்போது நீங்கள் சொல்கிறத கேட்குறதுக்கு தயாரும் ஆவாங்க.
நம்ம எல்லாருக்கிட்டையும் இப்படி ஒரு நபரை பேச விட்டு முழுமையாக கேட்க முடியுமானா முடியாது. இப்படி எல்லாருக்கும் நம்ம 1/2 மணி நேரம் ஒரு நாள் கொடுத்தோம்னா நம்ம செய்ய வேண்டிய வேலையை செஞ்சு முடிக்க முடியாது. ஆனால் லைஃபுக்கு யார் முக்கியன்றதை கண்டுபிடிங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி நேரத்தை நீங்கள் ஒதுக்குங்க. இந்த உலகத்திலேயே உங்களால் சொல்ல முடிஞ்ச மிக மோசமான வாக்கியம் என்ன தெரியுமா? உங்களை நீங்கள் அழித்துக்கிறதுக்கு சொல்ல முடிஞ்ச ஒரு வாக்கியம் என்ன தெரியுமா? இவன் எப்படி இருந்தாலும் நமக்கு தேவைப்பட போகிறது இல்லை அப்படின்னு சொல்கிறது தான். இந்த உலகத்தில் எந்த ஒரு நபரை பார்த்தோம் இதுக்கப்புறம் நமக்கு இவன் தேவையில்லை, இல்லை இவனால் எதுவும் பயன் இல்லை, இவன் நமக்கு தேவை கிடையாது அப்படின்னு நினச்சிடாதீங்க. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதரும் ஏதோ ஒரு நாள் உங்களுக்கு தேவைப்படுவார். ஏதோ ஒரு நாள் அவரை நம்பி நீங்கள் இருப்பீங்க. எந்த ஒரு நபரையும் இவர் நமக்கு தேவையில்லைன்னு நினச்சி அசிங்கப்படுத்தியோ அவமானப்படுத்தியோ இல்லை உதாசனப்படுத்தினீங்கன்னா அது திரும்ப கட்டாயம் உங்களை பாதிக்கும். முதல்ல ஒரு நபர் நமக்கு தேவைப்படுவார் அப்படின்றதுக்காகவே நீங்கள் மதிக்கக்கூடாது. ஒரு நபர் நமக்கு தேவையில்லை அப்படின்றதுக்காகவே அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கக்கூடாது. ஒரு நபரோட தேவையை பொறுத்து நம்ம மதிக்கிறது கிடையாது. அவர் ஒரு மனிதர் அப்படின்றதுக்காகவே மதிக்கிறோம், ஒரு நபர்ன்றதுக்காகவே மதிக்கிறோம். இதை பேசிக்காக புரிஞ்சுக்கணும். அதை விட மோசமானது தான் ஒரு நபர் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறது. ஏதோ ஒரு நபர் உங்களோட பேரை மறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுனா உடனடியாக என்னை நீ மறந்துட்டியா, என்னை நீ ஞாபகம் வச்சு இல்லையா அப்படின்லாம் கேட்காதீங்க. அது அந்த நபரை ரொம்ப அன்கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷனுக்குள்ளே கொண்டு போகும். அந்த இடத்துல உங்களை நீங்கள் ரீஇன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த நபர் அன்றைக்கி பார்த்தோமே அப்படின்னு உங்களை நீங்கள் ரீஇன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க. இது அவரை ஒரு அன்கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷன்லேருந்து வெளியே கொண்டு வரும். இது ஒரு சிம்பிளான அட்வைஸ் தான், ஆனால் ரொம்ப பயனுள்ள ஒரு விஷயம் நான் நினச்சேன். ஒரு நபர்கிட்ட பேசும்போது அவருக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டோ அதை பற்றி அதிகமாக பேசுங்க. சில சமயம் எதை பற்றி நீங்கள் கேள்வி கேட்டால் அவர் நல்லா பேசுவார் அப்படின்றத புரிஞ்சு வச்சுக்கணும். எல்லாருக்கும் பொருந்தி போகிறது இந்த 4 விஷயம். ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க, FORM. இந்த FORMனா என்ன? எஃப்னா ஃபேமிலி, ஓனா ஆக்குபேஷன், ஆர்னா ரீக்ரியேஷன், எம்னா மெசேஜ். அதாவது அவங்களோட குடும்பத்தை பற்றி பேசினா அவர் பேசுறதுக்கு தயாராக இருப்பார். அவர் செய்யக்கூடிய வேலையை பற்றி பேசினா அவர் பேசுறதுக்கு தயாராக இருப்பார். அவருக்கு பிடிச்ச ஓய்வு சம்மந்தப்பட்ட விஷயம், அதாவது அவருக்கு பிடிச்ச விளையாட்டு என்ன, அவருக்கு பிடிச்ச சினிமா என்னன்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி பேசுறதுக்கு தயாராக இருப்பார். சினிமா பிடிக்கும் அப்படின்னா. மெசேஜ், அவர் வாழ்க்கைக்கு என்ன சொல்ல வராரு, அவர் வாழ்க்கையில் என்ன கற்றுக்கிட்டாரு, அவரோட ஃபிலாசபி என்னன்னு கேட்டிங்கன்னா அதை பற்றியும் பேச தயாராக இருப்பார். அப்போ இந்த 4 விஷயத்தை பற்றி ஒரு நபர்கிட்ட பேசுங்க. அவர் நிறைய உங்கள்கிட்ட பேசுவார். எப்போ உங்கள்கிட்ட இப்படி நிறைய பேசுகிறாரோ உங்களை நம்புவார், உங்களை தெரியும்னு நினைப்பார், உங்களை அவருக்கு பிடிக்கவும் செய்யும். ஒரு நபரை புரிஞ்சுக்கிறது மட்டும் முக்கியமே கிடையாது, நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவருக்கு தெரியணும். அப்போ ஒரு நபரை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்றதை சொல்லுங்கள், அதை செயலில் காட்டுங்க, அதை உணர்வு ரீதியாக வெளிப்படுத்துங்க. அப்போ தான் நீங்கள் அவரை புரிஞ்சுக்கிட்டீங்கன்றதை அவர் தெரிஞ்சுப்பார். அப்படி தெரிஞ்சுக்கும் போது தான் உங்களை அவர் மதிக்க செய்வார், நீங்கள் அவரை கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். ஸோ இதோட இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம். இந்த விஷயங்களை தான் இந்த புத்தகத்தின் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சேன். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சூப்பர் நோவாவில் உடனடியாக 75% ஆஃபரோட ஜாயின் பண்ணுங்கள். அதற்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன்.